திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒருவனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் இன்றைக்கு தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிறது உம்முடைய பாதத்தில் நான் கருத்தாய் ஜெபிக்கும்படியாக. ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எனக்கு தர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தயவை நீர் எனக்கு தர வேண்டும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு முறை தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. பிதாவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தேவ தயவை நினைத்து நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தேவ கிருபையை நினைச்சு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே, எங்களை அழைத்து வந்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக, தருணத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீர் நீக்கி எங்களுக்கு வாசல் திறந்ததுக்காக, எங்களுக்கு வழி திறந்ததுக்காக ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இயற்கையை பாராதபடி, கால்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடி உம்முடைய பாதத்தில் ஓடி வர எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக, தருணத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரம் முதல் கொண்டு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் ஆண்டவரே ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே சரியான நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆகையினாலே ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களை தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிட்டு இந்த நாளிலே ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற துதிகள், ஆராதனைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சுகந்தமாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் இருதயங்களை ஆண்டவரே, எங்கள் இருதயமாகிய பலிபீடங்களை நீர் செவ்வாய்ப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலே கடந்து வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கால சூழ்நிலைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாய் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படியாக. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன்? சில நேரம் வந்திருக்கிற காரணத்தை நாங்கள் மறந்துடுவோம். ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிற நாங்கள் முதலாவது தேவனை நோக்கி துதிக்க போகிறோம். நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். அதனால் தேவன் இதுவரைக்கும் எங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார்? அவர் என்னை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். அவர் எனக்கு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஓகே, நாங்கள் பாடுவோம், ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர் ஐயா. இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமாக நாம் கூடி ஜெபித்தாலும் அன்றைக்கு எஸ்தர் ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு கூட்டமாக அல்ல, தனியாக தீர்மானம் பண்ணினால், தேவரீர் இந்த நாளில் நான் செத்தாலும் சாகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் ஜனங்களுக்கு வர இருக்கிற அழிவை தடுத்து நிறுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். அதனால எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றக்கூடியவர். இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே என்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் ஆண்டவரே, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே என்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா, ஏசப்பா நன்றி, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. சொல்லுவோம் எல்லாருமாய், உம்மையை நம்பியுள்ளேன் ஆண்டவரே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல்கின்றேன். புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே என்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே, என்றும் என்று வல்லவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என்றைக்கும் வல்லவராகவே இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த நெருக்கத்திலும் நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். வாய் திறந்து தேவனை துதிப்போம். தடைகளை யாவையும் துதியினாலே தேவன் உடைக்கிறவராய் இருக்கிறார். துதியினாலே தேவன் புதிய வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். துதியின் சத்தத்தை கேட்கும் பொழுதே எதிராளிகள் இப்பொழுது அங்கே பின்னிட்டு ஓடத்தக்கதாக, எதிராளிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய பட்டயம் எழும்பத்தக்கதாக தேவன் துதியினாலே பெரிய வெற்றிகளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. அவர் எங்களுடைய சொந்தமானவர். எங்களுடைய நெருக்கம், எங்களுடைய உபத்திரவம் இவைகளில் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலே ஒரு காரியம் ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலும் தேவன் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண வல்லவராயிருக்கிறார். அதனால் நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. நம் விசுவாசத்திலே ஏறெடுக்கிற எந்த காரியமாயிருந்தாலும்
தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுடைய உற்ற நண்பராக, எங்களுக்கு பக்கத்திலே வந்து உதவி செய்கிற தேவனாக எங்களுக்கு அவர் இருக்கிறார். ஆகவே இயேசு எந்தன் சொந்தமானவர், என்றும் எனக்கு இன்பமானவர். இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி ஹalleluya. அவர் நம்முடைய நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் அப்பா என்று கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் மனதுருகுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு தேவையானதெல்லாம் தகப்பன் மகன், தகப்பன் மகள் என்கிற அந்த உறவை தான் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதனால இந்த உபவாச ஜெபத்திலும் நாம் தேவனை விட்டு தூரமா இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கி வர ஒரு நல்ல ஒரு ஒப்புரவாகுதலை, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவரை அப்பா என்று கூப்பிடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக.
நல்ல கரம் தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பலி எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஏசப்பா அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, ஓ பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா ஏசப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, ஏசப்பா எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, ஓ எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி சொல்லுவாண்டவரே, என்னை காண்கிற தெய்வமே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஏசப்பா அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா 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 உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. அப்பா வாய் திறந்து சொல்லுவோம், அப்பா அப்பா எங்களுக்கு மனதுருகிற அப்பா, எங்கள் மேல இரக்கமா இருக்கிறப்பா, எங்கள் மேல கருணை காட்டுகிறப்பா. கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற பொழுதே அவர் மனதுருகுவார், தேசத்துக்காக மனதுருகுவார். ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்ல, ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் இல்ல. இந்த தேசத்துல ஆண்டவரே மாற்றங்களை செய்யக்கூடியவர். ஆண்டவரே பிள்ளை தகப்பனிடத்திலே ஆண்டவரே இந்த நேரத்தில் கேட்கிற பொழுது ஆண்டவரே நீர் உதவி செய்ய வல்லவராய்
இருக்கிறவர், வல்லவராய் இருக்கிறவர், வல்லவராய் இருக்கிறவர். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்காக நீ இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்காக இறங்குகிற அப்பாவாய் இருக்கிறீர். அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் உன் ஆராதனை முழுமையாய் இருக்க வேண்டும். எதையுமே ஆண்டவருக்கு குறைவாக கொடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் எதையும் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர், பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். எதிலும் ஆண்டவர் குறைவு வைக்கிறதே இல்லை. ஆண்டவர் ஒரு திருமண வீட்டிலே போகும் பொழுது அங்கே ஒரு குறைவை கண்டார். அந்த நேரத்தில் தேவன் அந்த இடத்துல நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்தார். அங்கே அல்ல 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 திராட்சரசம் வந்து கொண்டே இருந்தது. அதனால தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாமும் நிறைவுள்ளவர்களாய் வருவோம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் நிரம்பி வழிகிறது, அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. அதனால துதியும் ஆராதனையும் அப்படி இருக்க வேண்டும். குறைவை தேவன் நிறைவாய் மாற்றுவார். நம்முடைய தேசத்தில் உள்ள குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நம் குடும்பத்தில் இருக்கிற குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். இந்த உபவாச ஜெபத்தை வைத்ததன் நோக்கம் அதுதான். எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் நிரம்ப போகிறது. கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த தேசத்துக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கு செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே என் முழு இருதயமும் உம்மை துதிக்கத்தக்கதா, என் முழு இருதயமும் உம்மை பாடத்தக்கதா. என் இருதயத்தை இப்பொழுது ஒப்புக் கொடுக்க, திருக்கும் கேடுள்ளதுமான இந்த இருதயத்தை நீர் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறீர். ஓ thank you holy God. நன்றி. கைகளை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம், வேற எண்ணம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்ப தேவனை துதிக்கிற நேரம். நம் இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது பெரிய பெரிய மலைகள் போன்ற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுடைய பிரசன்னம். முழு இதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம்
உன்னதமானவரே, என் உறைவிடமே, என் உறைவிடம். ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம், என் உறைவிடமே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, என் உறைவிடமே, ஏசப்பா என் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உயர்த்துகிறேன் ஆண்டவரே. We thank you, Holy Ghost. We thank you, Holy Spirit. எதிரி கையோங்க விடாதையும், கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே சொல்வோம், உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடமே, உயர்த்துகிறேன். வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுவோம், சபை சொல்ல, உயர்த்துகிறேன் ஆண்டவரே, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். போற்றுவோம் ஆண்டவரே, அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஓ ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம்,
உம்மை வாழ்த்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்கிறோம். நீர் கனத்துக்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் போற்றுதற்குரியவர். உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவன். ஆண்டவரே, சிங்காசனத்தில் இருந்து எழுந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் அசைவாடுகிறவர், எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையான காரியங்கள் எங்களுக்கு செய்கிறபடினா, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் மகிமையானவராய் இருக்கிறபடினா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற உயர்த்துகிற இடத்துல நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இதோ விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுவோம், எங்கள் மத்தியில அசைவாடு, எங்கள் மத்தியில அசைவாடு. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, கை உயர்த்தி எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட எம்மை தருகிறோம், எம்மை தருகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். சொல்லுவோம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட, சிங்காசனம் அமைத்திட எம்மை தருகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு, அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடு வாசம் செய்ய. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்கள் சபையிலே எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் ஆண்டவரே நிர்வாகம் எங்கள் தேசத்தில் எல்லா சாபங்கள் நீங்க, வியாதிகள் நீங்க, குறைவுகள் மாற. எங்கள் தேசத்தில் எங்களோடு என்றும் வாசம். அல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. ஆராதிப்போம். அல்லேலூயா, ஓசன்னா.
நன்றி செலுத்துங்கள். வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அசைவாட்டம் எங்களுக்கு தேவை. இன்னும் கடங்காத பெருமூச்சோட ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். கால பொழுதுல கர்த்தர் உங்களை அழைத்து வந்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேசத்தில் வருகிற எல்லா அழிவையும் தடுத்து நிறுத்த உங்கள் ஜெபங்களை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. உங்கள் பலத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களோட மனசாட்சி படி போராடி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவார். 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு ஒருவன் நன்றி செலுத்துங்க. ஆவியானவரே சொல்லு. வாய் திறக்கணும். வாய் திறந்து இது உங்களோட வாய், உங்களோட காது கேட்க கொஞ்சம் போராடி இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுறோம். ஓ ரபா 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 கமா கஷத்தா ரீகா மாரா கமாராலா ஓ ரீகா மோரோகோ மோரோக்லோகோ மாரா கமா ஓ ரபா ரபா கமா கஷத்தா ராலா கமா ஓ ரபா 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 கமா கஷத்தா ரியாலா கமா. கத்தட வல்லம இறங்க, கத்தட வல்லம அபிஷேகம். விண்ணப்பத்தின் ஆவி பெற்றுக்கொள்ள. விண்ணப்பத்தின் ஆவி. பிரச்சனைக்கு அவர் பதில் உள்ள தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. மெதுவாக உங்களோட வாய் தொடர்ந்து மெதுவாக உங்கள் காது கேட்கட்டும். ஆவியானவரே, அன்பே நாவி வாரு, இறங்கி வாரு, சபையார் சத்தமாக, சபையார் வாய் திறந்து சபையார் பாடுங்க. வாரு, அவரை வாஞ்சியோட கூப்பிடுங்க. வாஞ்சியோட எவ்வளவு சத்தத்தை உயர்த்தலுமோ முழு பலத்தோடு ஆராதிங்க. சோர்வுகள் எல்லாம் அகன்று போகட்டும், கட்டுகள் எல்லாம் உடையட்டும், நாவுகள் அவிழ்க்கப்படட்டும். சத்தத்தை இன்னும் உயர்த்துவோம். ஆவியானவரே அசைவாடு, பிள்ளைகள் மத்தியில் அசைவாடு. சத்தமாக ஆவியானவரே உலாவுங்க, தொடுங்க, அசைவாடுங்க.
வர வேண்டும் தேவ. சொல்லுவோம் எங்கள் மத்தியில். சொல்லுவோம் வர வேண்டும். சொல்லுங்க, அடைங்க உங்களோட உள்ளத்துல. சொல்லுங்க ஐயா, ஆட்கொள்ளுங்க எங்கட குடும்பத்தை, எங்கள் சபைய, எங்கட ஊழியத்தை, எங்கட தேசத்தை. சொல்லுங்க சொல்லுங்க, உற்சாகப்படுங்க. ஆட்கொள்ளும் ஐயா. கேளுங்க, அனல் மூட்டு. ஐயோ, விடுதலை விடுதலை. சொல்லுங்க, ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகியோ. தொழுது கொள்ளுங்க. ரபா 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 கமா கஷத்தாரா கமா. தொழுது கொள்ளுங்க. அனல் மூட்டை கேளுங்க, ஆட்கொள்ள கேளுங்க. உங்களோட சபையை ஆட்கொள்ள, ஊழியத்தை ஆட்கொள்ள, தேசத்தை ஆட்கொள்ள, வியாபாரத்தை ஆட்கொள்ள, பிள்ளைகளை ஆட்கொள்ள. கர்த்தர் ஆள, கர்த்தர் ஆள. இந்த தேசத்தை கர்த்தர் ஆள கேட்போம். அந்த தேசத்தை சபை அபிஷேகத்தை நிறைய கேட்போம். ஊழியம் அபிஷேகத்தை நிறைய கேட்போம். ஓ, இருதயம் அபிஷேகத்தை நிறைய கேட்போம். அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, ஆட்கொள்ள கேளுங்க. ஆவியானவரே, அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. கைதட்டி, நல்லா கைதட்டி, நல்லா கைதட்டி பாடணும். ஆவியானவரே, சொல்லுங்க சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளும் சித்த போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை வைத்து ஆவியானவரே. நன்றி ஆவியார். நம்முடைய மக்களுடைய இருதயத்தில் வாசம் செய்யும். அவர்கள் வந்த விதமாக இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இவையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமையை கொண்டு வர நீர் ஒருபோதும் அவர்களை கைவிடுவதில்லை. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றத்தக்கதாக, அவனுடைய பலனுக்கு தக்கதாக அவளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். 2 கரத்தை நல்லா உயர்த்துவோம். சொல்லுவோம், இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்க வருகிறோம். ஆவியான இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இரத்தம் சொல்லி ஜெபங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் சிந்தையை கழுவும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் யோசனையை கழுவும். அப்பா, சொல்லி ஜெபம் பண்ணோம், சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம், எம்முடைய இரத்தம் எனக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கொண்டு வர ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை மூடுறோம். நான் உமது பிள்ளை ஆண்டவரே, நான் உமது பிள்ளை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணு. நான் ஜெபிச்சிட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல 2 கரங்களை வைத்துங்க. குற்ற உணர்வுகளை கொண்டு வருகிற ஆவி, கர்த்தர் மன்னிக்கிறவர். இந்த கால நேரத்தில் உங்களை அவர் தம்முடைய சொந்த பிள்ளையாக கொண்டு வருகிறார். நீங்கள் ஆட்டுக்குட்டியிட இரத்தத்தினால் கழுவப்பட்ட அல்ல, சொந்த இரத்தத்தினாலே உங்களை அவர் கைப்பிடித்து நடத்துவார்.
உங்களோட மனசாட்சியை குற்றப்படுத்துகிற அளவிட்டால் உங்களோட மனதை இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இருந்தால் ஜெபிப்பதுக்கு தடவர். அதுக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவன் ஆவியினால் ஆகும். 2 கரங்களை வைத்து இயேசுவே, இந்த கால பொழுதுல நான் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், எனக்கு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. 2 கரங்களை வைத்து இயேசுவின் ரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் சொல்லி அறிக்கை செய்யணும். இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பதாய் வருகிறோம் ஆண்டவரே, சத்துருக்கள் எங்களை தொடாதபடிக்கு இயேசுவின் சொல்லுவோம். இயேசுவே, உற்சாகத்தை கொடுக்க தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நல்லா கைத்தட்டி பாடணும். என்ன ஆனந்த சத்தமாக என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். சப சப சத்தமாக ஓ என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது வெற்றியை தருகிறார். க்ளோரி. அன்பு அன்பு அபிஷேகத்தால் சாத்தானே வலிமை வெல்ல அதிகாரம். நல்லா கைத்தட்டி சபை பாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது விடுதலையோடு பாடுற பாடல், இதுல சும்மா நிக்க கூடாது, என்ஜாய் பண்ணுங்க. ஆனந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஓ ரபா 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 காமா, ஓ ரபா 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 காமா, ஓ ரிகா பாபா 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 பாபா. அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் சாத்தானே வலிமை வெல்ல அதிகாரம். கடைசியாக விடுதலை தருகிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை வெற்றியை. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆனந்தம். கடைசி சபை. ஓ விடுதலை. வாய் துறக்கணும், வாய் துறக்கணும்.
சும்மா நிக்க கூடாது. கர்த்தரை புகழ்ந்து பாடணும். மற்றவங்க பாடுறேன்னு பாட விடக்கூடாது. நீ துதிக்கணும், துதிக்கணும். ஓ ஹalleluya. கர்த்தரை புகழு, கர்த்தரை புகழு, கர்த்தரை மகிழ்ச்சியா புகழு. விடுதலை கிடைக்கும். ஜெபம் பரலோகத்திலிருந்து வல்லமையை இறக்கும். துதி கர்த்தருடைய மகிமையை கொண்டார். கர்த்தருடைய மகிமை உள்ள இடத்துல சாத்தானால், சத்துருவினால், பழைய சர்ப்பத்தினால் நிற்கவே முடியாது. அதனால்தான் சத்துரு தேவண்ட மக்களுடைய வாயிலிருந்த துதியை அவன் பறித்து எடுத்து விடுகிறான். இன்னொருவர் துதிக்கிறார்கள், நான் துதிக்க மாட்டேன் நினைக்கக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்வது, கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்க. தேவ பிரசன்னத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தூதர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க, என்ன புது மனிதனாக மாற்றோம். பழைய சாயல் விட்டு போகும், புதிய சிருஷ்டிப்பை பிளோடும். அதான் தேவண்ட கிருபை. 2 கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வார்த்தையை கேட்க நான் ஆயத்தமாற. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தை தூர தேசத்திலிருந்து வருகிற செய்தி குளிர்ந்த ஆத்துமாக்கு சமனான. இந்த செய்தியை கேட்க முடியாமல் தடை பண்ணுகிற ஆவி, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடு வரக்கூடியது. தேவனுடைய வார்த்தை அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியது. 2 கரங்கள் உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, வார்த்தையை கேட்க முடியாமல், சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை கேட்க முடியாமல் மந்தமாக்குற ஆவி செவிகளை தொடுகும் ஆண்டவர். சொல்லுங்க, செவிகளை தொடும் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, செவிகளை தொடும் ஆண்டவர். ஆண்டவர், என் இருதயத்துக்குள்ள உம்முடைய வார்த்தை போக இந்த கால நேரத்தில் நான் துறக்கிறேன். உம்முடைய கிருபையினால் மூடி மறைக்கிறோம். கரங்களை தட்டி நல்லா அமருங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 3ல் 1 பகுதி மக்கள் தான் வந்திருக்கிறீங்க. வேலை இருந்தாலும் ஒரு சிலர் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் சபை உங்களுடைய கடமை, தேசத்தில் 5 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு தலைவரை தெரிவு செய்து கொள்ளுவாங்க. இலங்கை 2020 2030 வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமேயானால் சபை மூலமாக கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்ன, தேவன் உங்கள் மூலமாக இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. வசனத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில் சோர்வுக்கு வரக்கூடிய எல்லா பாவத்தையும் தள்ளுங்க. தேவன் அக்கிரமத்தை வெறுக்கிறார். அக்கிரமத்தை வெளியே தள்ளின பிறகுதான் சபை ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்படும். ஒரு ஆமை சொல்லுங்க. அப்போ ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்படும் பொழுது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், ஊழியம் சந்தோஷமாக இருக்கும், சபை சந்தோஷமாக இருக்கும். என்ன, அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதனால் இன்றைய நாளிலும் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ராஜன் அவருடைய துணைவியார் எங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. பாஸ்டர் ராஜன் அவர்களை பிரதர் சாம் ஜெபத்துரா ஐயா தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம், பாரமுள்ள ஒரு குடும்பம். என்ன, நான் உன்னிட்ட கேட்டுக்கொள்கிறேன், இந்த குடும்பம் வரும் பொழுதெல்லாம், இந்த பாஸ்டர் வரும் பொழுதெல்லாம் பயன்படுத்த அவர் அறிமுகப்படுத்தினார். அதனால் கடைசியாக அவர் கொடுத்த வார்த்தை, அதனால் அவங்க எங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிக்க சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறது. அவர்கள் கடந்த கிழமை மட்டக்களப்பில் போய் ஊழியம் செய்து, இன்றும் நாளையும் இங்கே ஊழியம் செய்து, திங்கட்கிழமை தங்களோட சொந்த ஊர் இந்தியாவுக்கு போய் அவர்கள் அமெரிக்காவுக்கு புறப்படுறார்கள். அவர்கள் அமெரிக்கா கலிஃபோர்னியா தேசத்தில் அவங்க சபையை நடத்தி கொண்டு வர்றாங்க. அநேக கிளை சபைகள் உண்டு. வல்லமையாக அவர் ஒரு நல்ல ஜெப தாகமுள்ள
ஒரு பாஸ்டர். அதனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் பேசுவார். மனதை துறவுங்க, கர்த்தர் உங்களோட பேசி விடுதலை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளும் உடைய இரத்தத்தினால மூடி தேவண்ட வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனுஷரை உங்களோட கையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் ராஜன் அவர்களை கரங்களை தட்டி நாங்கள் அழைப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார்? நம்முடைய பாஸ்டர் அவங்க சொன்னது போல துதி கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல கொண்டு வரும். ஆமென். நம்ம இவ்வளோ நேரம் துதித்து இருக்கிறோம், அவருடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மீண்டுமாய் கடந்த வருடம் இதே அக்டோபர் மாத இறுதியிலே உங்கள் மத்தியில் வந்து முதல் முறையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல சகோதரர் சாம் ஜபத்ரே அவர்கள் எங்களை பாஸ்டருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மீண்டுமா இந்த வருஷத்துலேயும் உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இது நம்மளாக ஏற்படுத்தின ஒரு ஜபம் அல்ல, கர்த்தரே நம்முடைய பாஸ்டர் மூலமாக இந்த ஜபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொல்லுகிறார் என்றால் அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஜெபிப்பதற்கு தூண்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாஸ்டர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஜெப ஆவியை ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்பதற்கு அவர் உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். வேதம் சொல்லுவது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துக்குள் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிப்பதற்கு நமக்கு தொடர்ந்து உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கு என்ன வார்த்தை நீர் வைத்திருக்கிறீரோ அதை பெற்று தாரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நீர் எங்களுக்கு தேவை, உம்முடைய சத்தம் எங்களுக்கு தேவை, உம்முடைய ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு தேவை. இயேசு இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில், இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாய் உம்மை பார்த்து சொல்லுகிறோம், நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்திற்கு நீர் எங்களுக்கு தேவை, இந்த தேசத்துக்கு நீர் எங்களுக்கு தேவை, எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் சமீபமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு ஒரு விசை நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீர் எனக்கு முக்கியம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு நீர் தேவை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரபோகரணமா சந்தலனே கதூரினிமா. தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. இந்த இடம் ஒரு மகிமையின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சமீபமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தீமினி காமானா தாமானா. அப்படியே ஒரு சில நிமிடம் அவரை உயர்த்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை உயர்த்துகிறேன். ராஜாதி ராஜாவை நான் உயர்த்துகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை உயர்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் உயர்த்துகிறேன். எங்களோடு பேசுகிற தேவனை உயர்த்துகிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை உயர்த்துகிற. ஒருவர் மௌனமா இருக்காதீங்க. எல்லாரும் வாயை திறந்து நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஈரமோன கதரனேமா.
நன்றி. எல்லாரும் அவரோட பேசிட்டே இருங்க. உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார், உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார், உங்கள் அருகாமையில நிற்கிறார். ஹalleluya. அவர் ரமேனே கபா ஈஷலா கதீரி. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இன்றைக்கு நமக்காக வானங்களை திறக்க போகிறார். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு கீழ்காற்று நமக்கு புறப்பட்டு வரும். ஈரா நாமா மாமா மாமா ஈரா கதரனே மாமா. அக்கினி மயமானவர் இறங்கி வந்திருக்கிறார், மகிமையோடு இறங்கி வந்திருக்கிறார், வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார். உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க, அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹalleluya. ஓ ஷிபானா கபா. ஒரு அக்கினிமயமான நதி அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹalleluya. நம்ம உயர்த்த 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 அந்த நதி தேசம் எங்கும் பரவி செல்லும். ஹalleluya. ஈரபாரா கபாரா. எல்லாரும் சமீபமாய் நிக்கிறா, சமீபமாய் நிக்கிறா, சமீபமாய் நிக்கிறா, சமீபமாய் நிக்கிறா. சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு தேவை ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நீங்க தேவை ஆண்டவரே. உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறோம், உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறோம், உங்களை உயர்த்த விரும்புகிறோம். ரீபாபாவா ஓரிபாகா தீரினிமா. கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இது உம்முடைய இடம் ஆண்டவரே, இது உம்முடைய வீடு ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய ஜனமாய் கூடி வந்திருக்கிறோம், உம்முடைய முகத்தை தேடுவதற்கு கூடி வந்திருக்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்குவதற்காக வந்திருக்கிறோம், உம்மிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறோம், உம்மிடத்தில் முறையிடுவதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் கைகளையும் எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya ஹalleluya. ரெபக்காபா. எங்களுக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து நிற்கிறோம் ஐயா. கிருபை பாராட்ட போகிறக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய துதி ஒரு நாள் வீண் போவதில்லை. நீர் கிரியை செய்கிற தேவன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறவர்? ஹalleluya. ஆமென். ஒரு நாள் நம்முடைய ஜெபமும் துதியும் வீணா போவதே இல்லை. ஆமென். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 34 25 26. யார் அதை எடுத்தவங்க வாசிக்கலாம்? நான் அவர்களோடு சமாதானமான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஹalleluya. தேசத்தில் இருக்கிற துஷ்ட மிருகங்களை கர்த்தர் ஒளிய பண்ணி சுகமாய் நம்மளை தாபரித்து நித்திரை பண்ண வைப்பார். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருகிற தேவன். ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹalleluya. ஏற்ற காலத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். இந்த தேசத்தில் சுகமாய் தாபரித்திருக்க பண்ணுவார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் அதற்காக சில மாற்றங்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தம்முடைய ஜனம் சுகமாய் தாபரித்திருப்பதற்கு, தேசத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு கர்த்தர் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. மாற்றங்களை கர்த்தரால் மாத்திரமே கொண்டு வர முடியும். ஆமென். ஆசீர்வாதமான மழையை கர்த்தரால் தான் கொண்டு வர முடியும். ஹalleluya. அல்லது தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தரால் தான் கொண்டு வர முடியும். ஹalleluya. சில காரியங்கள் நம்முடைய பகுதியிலிருந்து நாம் செய்ய வேண்டும்,
சில காரியங்கள் கர்த்தர் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தான் எழுப்புதலையும் மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் என்றாலும் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் எல்லாமே கர்த்தரே செய்து கொள்ளட்டும், எல்லாமே கர்த்தரே செய்து விடுவார் என்றால் நம்ம ஏமாற்றப்பட்டு போய் விடுவோம். ஆமென். கர்த்தர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும், கர்த்தர் தான் ஆசீர்வாதமான மழையை கொண்டு வர முடியும், கர்த்தர் தான் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும், மாற்ற முடியும் என்றாலும் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதில் முதலாவது காரியம் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமென். ஜெபம் தான் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதலை கொண்டு வருவது தேவனுக்கு லேசான காரியம். ஆமென். தேசத்தில் ஆசீர்வாதமான மழையை கொண்டு வருவது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தரால் தான் முடியும், கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகிலும் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30-31 வசனங்கள் பார்த்தீங்க என்றால் சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோமோ அதே போல அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் இருந்த தேசத்திலே அவர்கள் அநேக சவால்களோடு கடந்து சென்றார்கள். அநேக பிரச்சனைகள் வந்தது, அவர்களுக்கு அநேக எதிர்ப்புகள் வந்தது, அநேக பயமுறுத்தல்கள் வந்தது. மிரட்டினார்கள், இயேசுவை குறித்து பேசக்கூடாது, இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாது, இது மாதிரி நிறைய மிரட்டல்கள் அவர்களுக்கு இருந்தது. அதன் மத்தியில் அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30-31. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏறெடுத்தார்கள் என்றால் அவர்களை மிரட்டினார்கள். 40 வருடமாய் ஒரு சப்பானியாய் இருந்த ஒருவனுக்கு அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்பட்டான். அவன் சுகம் அடைந்த உடனே அந்த பட்டணம் முழுவதும் தெரிந்தது, இவன் 40 வருஷம் சப்பானியாக இருந்தான், இவனுக்கு ஒரு அற்புத சுகம் நடந்து விட்டதுன்னு. இதை பார்த்த உடனே அந்த காலகட்டத்தில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரிகள் எல்லோரும் சேர்ந்து பேதுருவையும் யோவானையும் அழைப்பித்து, ஏன்னா அவங்க மூலமாக தான் அந்த அற்புதம் நடந்தது, அவர்களை அழைப்பித்து இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று மிரட்டல் கொடுத்தார்கள். அப்போ அவங்க எல்லாரும் கூடி வந்து ஜெபித்தார்களாம். எப்படி ஜெபித்தார்களாம்? இன்னும் அடையாளங்களும் அற்புதங்களும் எங்களுக்கு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்து விடவில்லை, அடைந்து விடவில்லை. அந்த மிரட்டல்கள் வந்தபோது ஜெபத்தை அதிகப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் இன்னும் அடையாளங்களும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சப்பானி சுகமாக்கப்பட்டது போதாது, இன்னும் தேசத்தில் அநேக அடையாளங்களும் அற்புதங்களையும் நடப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்தார்களாம். அடுத்த வசனத்துல பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. எப்போ இடம் அசையும்? ஜெபம் பண்ணும்போது தான் இடம் அசையும். ஹல்லேலூயா. எப்போ தேசத்தோட உறுதியான அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்? ஜெபம் பண்ணும்போது தான் நடக்கும். ஹல்லேலூயா. எப்போ ஆசீர்வாதமான மழை பெய்யும்? ஜெபம் பண்ணும்போது தான் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள். இவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு பரத்துக்கு சென்ற பின்பு பெந்தேகோஸ்தே நாளிலே இவர்கள் எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வரங்களை பெற்று அநேக கிரியைகளை கண்டவர்கள். ஹல்லேலூயா. அநேக உன்னத அனுபவங்களை உடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த மிரட்டல் வந்த உடனே இவங்க எல்லாரும் கூடி இவங்க பார்த்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றை குறித்து பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம்.
இயேசு இருந்தபோது இப்படி செய்தார், சப்பானி நேற்று தினத்தில் சப்பானியை சுகமாக்கினாருன்னு அவங்களுக்கு அந்த அனுபவங்களை எல்லாம் பேச வேண்டும் என்றால் அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த நேரம் பேசுகிற நேரம் அல்ல, ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரம் என் அனுபவங்களை குறித்து மேன்மைப்படுத்துகிற நேரம் அல்ல, இந்த இடம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்மளுடைய வார்த்தைகளினாலே நேரத்தை வீணாக்குகிறோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தேசத்தில் எலெக்ஷன் வருதுன்னா எலெக்ஷனை பற்றி பேசுகிறோம், பேசணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது கட்டாயம் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். அரசியலை பற்றி நம்ம தெரிந்திருப்பது நல்லது. ஆனால் அதை மேன்மைப்படுத்துவதை விட ஜெபத்தை மேன்மைப்படுத்துவது தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் அதை மேன்மைப்படுத்துகிற நேரம் அல்ல இது. நம்மளை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஜெபம் மாத்திரமே இடங்களை அசைய பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க, நிறைய பேர் வேலைக்கு போறவங்க, ஆனால் அந்த வேலையின் மத்தியில் நீங்க இன்னைக்கு இங்க கூடி வந்திருக்கிறது தேசத்தை அசைய பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைய பண்ணும்? ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் எல்லோரும் கூடி ஜெபித்தார்கள். இதுக்கு அடுத்து அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அந்த இடத்துல எழுந்து நின்றான். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஜெபத்திலும் அவன் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்த மனுஷன். ஹல்லேலூயா. அவன் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடலையாம், அந்த அளவுக்கு ஒரு தேவ ஞானம் விளங்கியதான். ஹல்லேலூயா. கூடி ஜெபித்தார்கள், தனியாய் ஜெபித்தார்கள், கூட்டமாய் நின்றார்கள், தனியாகவும் நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சாக்கு போக்கு சொல்லுவதற்கு காரணமே இல்லை. ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிக்க யாருமே இல்லை, நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு ஆளை கர்த்தர் எதிர்நோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்காக போடப்பட்டிருக்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காண. இன்னைக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் எதிர்நோக்கி இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபிப்பதற்கு எழுந்து நின்னால் தேவ ஞானம் அவன் மீது இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபத்தில் எழுந்து நின்னால் ஒருவரும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் வானத்தை திறந்தார் என்றால் ஸ்தேவானுக்கு தான் வானத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் எல்லா சவால்கள் மத்தியில் எழுந்து நின்றான். ஹல்லேலூயா. தைரியமாய் அவர்களை பார்த்து சொன்னான், வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொன்னான். ஹல்லேலூயா. எப்படி இந்த தைரியம் வந்தது? ஜெபத்தினால வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எனக்காக நிற்க மாட்டாயா, நீ எனக்காக திறப்பில் நிற்க மாட்டாயா, நீ எனக்காக ஜெபிக்க மாட்டாயா, நீ இந்த தேசத்துக்காக எழும்ப மாட்டாயா, நீ இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்க மாட்டாயான்னு கர்த்தர் நம்ம மத்தியில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நம்மளை 3 விதத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. முதலாவது, நம்ம கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும், கட்டி எழுப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். எதை கட்ட வேண்டும் என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கலாம். 38-39. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல வருகிறது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் ஏகமாய் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்தது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி, அக்கினி இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த உடனே ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா.
தேசத்துல மாற்றம் வரணும்னா ஜனங்களுக்குள் மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. ஜனங்களுக்குள் எப்பொழுது மாற்றம் வரும்? கர்த்தருடைய வல்லமை தேசத்துல வெளிப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்க எப்படி இருந்தார்கள் என்றால், 21வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்த ஜனம், அதே ஜனத்தை பார்த்து எலியா கேட்டார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், சேலஞ்ச் பண்ணார். ஆனா அந்த சமயம் ஒரு ஜனம் என்ன செய்யல, பதில் சொல்லல. ஒரு ஜனத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகல. ஆனா அதே ஜனத்தின் மத்தியில கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை தான் ஜனங்களுடைய இருதயத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வல்லமையை வெளிக்கொண்டு வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த கர்த்தருடைய வல்லமை வந்ததுனால தான் அமைதியா இருந்த ஜனம் மாற்றம் அடைந்து சொல்லுது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது சிலர் வந்து ரொம்ப கடினமா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்கள மாற்ற முடியாது. ஆனா அதே ஜனம் கர்த்தருடைய வல்லமையை ருசி பார்த்துருச்சு, நீங்க சொல்லாமலே கர்த்தரே தெய்வம் என்றோம். ஹல்லேலூயா. நம்ம அவங்கள வற்புறுத்தவும் தேவையில்லை, கட்டாயப்படுத்தவும் தேவையில்லை, அவங்களே தானா ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப காரணம், நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த சம்பவத்தை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப 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 இனிமையா இருக்கும், ஆசையா இருக்கும். இதே மாதிரி கர்த்தர் வல்லமையை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இதே மாதிரி வானத்துல இருந்து அக்கினி வந்தா நல்லா இருக்குமே, இதே மாதிரி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால் நல்லா இருக்குமே, நமக்கு ஆசை இருக்கு. ஹல்லேலூயா. இதற்கு ஒரு மனுஷன் பெரிய ஒரு விலை கிரயத்தை செலுத்தினார். இதற்கு ஒரு மனுஷன் அங்கு துணிந்து நின்றார். அந்த மனுஷனுடைய பெயர் எலியா. ஆமென். இன்னைக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எலியா என்ன செய்தார் என்றால், நீங்க அதே அதிகாரத்துல 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இந்த எலியா என்கிற மனுஷன் கட்டுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கட்டுகிற ஒரு மனுஷனாய் எதிர்பார்க்கிறார். எதை இவர் கட்டினார் என்றால், தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடத்தை எலியா கட்டினார். ஹல்லேலூயா. அங்கு ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டு கடந்தது. ஹல்லேலூயா. இந்த எலியாவுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, அந்த ஜனங்கள் ஒருத்தரும் பிரதி உத்தரவு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இது எலியாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு 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 வேலையை கொடுத்தார். ஆமென். அதே அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிச்சிங்கன்னா, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது. 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை. கர்த்தர் இந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்போ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துல என்ன செய்ய போகிறேன், மழையை கொண்டு வர போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய இலங்கை தேசத்திலையும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலையும் கர்த்தர் ஒரு மழையை கொண்டு வர சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேசத்துல மழையை கொண்டு வர, ஒரு தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர இந்த ஒரு எலியாவிடத்துல போய் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எலியாவுக்கு என்ன சொல்கிறார்? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பிக்க வேண்டும். ஆகாப் என்பவர் அந்த தேசத்தின் ராஜா. அந்த ராஜாவுக்கு போய் உன்னை காண்பி, தேசத்துக்கு மழையை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆமென். இது எளிதான காரியமா கடினமான காரியமா? சரி, உங்களுக்கு ஆண்டவர் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு பேசுறார், நாளைக்கு போய் உங்க பாஸ்டருக்கு போய் உன்னை காண்பி, நான் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர போறேன். எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? காலையில் எந்திரிச்சோன்னு பாஸ்டர் பார்க்க வந்துடுவீங்க. ஆமென். பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு போய் என்னை காண்பிக்க சொன்னார், தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவீங்களா வர மாட்டீங்களா? அது ஈஸியான காரியமா இல்லையா? ஈஸியான காரியம். சரிங்களா? சரி, இங்கே ஒரு எதிர்ப்பை காண்பிக்கிற ஒரு நபர் இருக்கார் இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டணத்தில் இல்லை இந்த தேசத்தில். கர்த்தர் சொல்கிறார், நீ போய் அவருக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கொண்டு வர போகிறேன். போவீங்களா போக மாட்டீங்களா?
போகவும் மாட்டீங்க. என்ன எல்லாம் ஆண்டவரே யாரையாவது அனுப்பும். மோசே சொன்னது போல என்ன சொல்லுவோம், நான் ஜெபத்தில் தாங்குற ஆண்டவரே யாரையாகிலும் அனுப்பும். பாஸ்டரை பார்க்கறது ஈஸி, எதிர்பார்க்கிற மனுஷனை பார்ப்பது கடினம். ரைட்? அந்த சமயத்தில் இந்த ஆகாப் எலியாவுக்கு ஒரு பெரிய பயமுறுத்துதலை கொடுத்த ஒரு ராஜாவாக இருந்தார். இந்த 3 வருஷ காலமும் எலியாவை கைது செய்வதற்கு, அரெஸ்ட் பண்ணுவதற்கு தேடிக்கொண்டிருந்தார். அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு, எலியா அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு அந்த படை தளபதி சொல்லுவான், உன்னை தேடிட்டு இருக்காரு, உன்னை கைது பண்ணுவதற்கு இராணுவத்தை அனுப்பாத இடமே இல்லை, இந்த 3 வருஷமா உன்னை தேடி இருக்காரு, இன்னைக்கு நீ உன்னை காண்பிக்கிற வந்திருக்கேன்னு சொல்ற, அவ்வளோதான், ஓ லைஃபும் முடிஞ்சிடும், என் லைஃபும் முடிஞ்சிடும். அந்த உபதியான்ற மனுஷன் சொன்னா, எப்படி நான் போய் அங்கே போய் சொல்லுவேன்? ஹல்லேலூயா. ஒரு நிலைமையின் மோசமான நிலைமையை, விபரீதத்தை அந்த மனுஷன் எலியாவுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் இன்னைக்கு நீயே தேடி உன்னை காண்பிக்க போகிறேன் சொல்லுகிறாயே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எலியாக்களை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வேதம் சொல்லுகிறது, எலியாவுக்கு தெரியும் இந்த ராஜா என்னை கைது பண்ண தேடி கொண்டிருக்கிறான். எலியாவுக்கு தெரியும் இந்த ஆகாபிடம் நான் சிக்கினால் நிச்சயம் எனக்கு ஒரு மரண தண்டனை உண்டு, இந்த ஆகாபிடம் நான் சிக்கினால் நிச்சயம் என்னுடைய உயிர் போகும் என்பது எலியாவுக்கு தெரியும். ஆனாலும் எலியா எதன் நிமித்தம் ஆகாபிடத்துல போனார் என்றால், என் தேவன் என்னை அனுப்பினால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வர தேவன் என்னை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு சொன்னபடினால் ஆகாபுக்கு என்னை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆகாபிடத்துல போய் நம்மளை காண்பிக்கணும்னா நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். தேசத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு எலியாவாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நமக்குள்ளாக ஒரு தேவ தைரியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எலியா என்கிற மனுஷனை குறித்து 17வது அதிகாரத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். எப்படி நம்ம சவால்களை, இந்த ஆகாப் என்கிறவன் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற சவால்களுக்கு ஒப்புமையா இருக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆகாப் என்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நம்மளை போய் காண்பிக்க தேவையில்லை, ஆனால் தேசத்துல நிறைந்திருக்கிற சவால்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் போய் நின்று நம்மளை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகாப் என்கிற ஒரு மனுஷன் நமக்கு எதிரி அல்ல, ஆகாபின் ஆவியினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தேசத்தில் இருக்கிற அலங்கோலங்கள் தான் நமக்கு எதிரி. ஆனா அந்த ஆகாபுக்கு முன்பாக நம்மளை போய் காண்பிக்க வேண்டும் என்றால், எலியாவிடத்தில் இருந்த சில நற்குணங்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆமென். இடிக்கப்பட்ட பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக எலியாவிடத்தில் சில நற்குணங்கள் நிறைந்திருந்தது. முதலாவது நற்குணம் 1 ராஜாக்கள் 17:1 சொல்லப்பட்டிருக்கு. டைம் இல்லாதனால நான் வாசிக்கல, உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போறேன். அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவருக்கு முன்பாக வந்து நிற்கும்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக போய் நின்றால் ஆகாபுக்கு காண்பிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு எனக்கு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை காட்டிலும் மற்ற சூழ்நிலைகளுக்கு முன்பாக, மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக போய் நிற்பது நமக்கு லேசாக இருக்கிறது. ஆனால் நீங்க பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறதா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆமென். எதற்காக கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும்? அவருடைய முகத்தை தேடுவதற்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோசபாத் என்கிற ஒரு ராஜாக்கு எல்லா பக்கத்துல இருந்து எதிரிகள் வந்தபோது அவன் செய்த ஒரு காரியம், அவனும் அவன் தேசம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு, சிறுவர்கள், பெண்கள், குடும்பமாய் தேசம் முழுவதும் போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்களாம். ஹல்லேலூயா. எதற்கு நின்றார்கள் என்றால், உபவாசத்தோடு கர்த்தருடைய முகத்தை தேடுகிறதுக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்ற அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போதுதான் அந்த எலியாவின் ஆவியும் பலமும் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த எலியாவுக்கு இருந்த தைரியம், ஆகாபுக்கு என்னை காண்பிக்கிற தைரியம், தேசத்தின் சவால்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம். ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை எதிர்த்து நம்ம செய்யணும்னா நமக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஹல்லேலூயா. எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றவர். அது மாத்திரமல்ல,
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர், கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னு கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாப் தேசத்துல 3 வருஷம் மழை பெய்யாது, ஆகாப் உன்னை கைது பண்ண தேடுவான், ஆகவே நீ போய் உன்னை கேரித் ஆற்றங்கரையில் ஒளித்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்னா கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு உண்டாகும். நம்ம என்ன செய்யணும்ன்றது அவரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா. இந்த காலத்துக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீ இது ஒழித்து கொள்ள வேண்டிய காலம். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சொல்படி எலியா செய்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளை நாமே கேட்டு பார்க்கணும், நான் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறேனா? நான் எதற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன்? கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு கர்த்தருக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேனா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறதா? கர்த்தருடைய ஆலோசனைகள் எனக்கு வருகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தின்படி அவன் போய் தன்னை ஒழித்து கொண்டனால கர்த்தருடைய போஷிப்பை அவன் பார்த்தான். காகங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ நமக்கு கர்த்தருடைய போஷிப்பு பெறுவோம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக போய் நின்று அவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது கர்த்தருடைய போஷிக்கிற கரத்தை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. காகங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3 வருஷம் கழித்து கர்த்தர் அவனிடத்தில் திரும்ப வருகிறார். இதற்கிடையில் கர்த்தர் அவனை வல்லமையாய் பாதுகாத்து கொண்டார், அவனை போஷித்தார், எல்லாம் செய்தார். 3 வருஷம் கழித்து எலியாவை திரும்ப கூப்பிடுகிறார். இப்பொழுது நீ ஆகாபுக்கு உன்னை காண்பிக்கிற நேரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வருஷ காலமும் எலியா தம்மை தாமே கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை ஒழித்து கொள்ள சொன்னார் என்றால் நம்மளை பலப்படுத்துகிற நேரம் அது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் நம்மளை ஆயத்தமாக்கின நேரம், இப்பொழுது நம்ம வெளியில் வர வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. தேசத்தின் தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த சமயம் நீ எழும்பி வர வேண்டிய நேரம் அது. ஹல்லேலூயா. எலியாவுக்கு சொன்னோன்னு எலியா சொல்கிறார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியா தம்முடைய வார்த்தையின்படியே ஆகாபுக்கு காண்பிக்க போனான். ஹல்லேலூயா. பின்பாட்டு சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஆகாபுக்கு போய் தன்னை காண்பித்த உடனே ஆகாபுக்கு எலியாவின் மீது பயங்கர கோபம். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை நீ கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய், ஒன்னால தான் தேசத்தில் மழை இல்லை, ஒன்னால தான் தேசத்தில் பஞ்சம் பட்டினி இருக்குன்னு சொல்லுகிறார். அப்போ எலியா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களையும் கர்மேல் பர்வதத்தில் கூட்டுன்றார். எலியாவின் வார்த்தையின்படியே கர்மேல் பர்வதத்தில் எல்லாரையும் கூட்டுகிறார். கூட்டின உடனே அப்போதான் எலியா கேட்குறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனும் பிரதியுத்தரவு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருந்தால் சோர்ந்து போயிருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவர், ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் இல்லையா ஆண்டவர்? ஆமென். நீங்களாம் சோர்ந்து போவீங்களா? சோர்ந்து போக மாட்டீங்களா? ஊழியத்தில் இருக்கனால எனக்கு கூட யாராவது ஒருத்தர் ஜெபிக்க இல்லைன்னா சோர்ந்து வந்துடும். ஆமென். இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் யாருமே வந்து எனக்கு துணை நிற்கலையே. ஹல்லேலூயா. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் போகும்போது ஹல்லேலூயா நம்ம கூட வந்து அவர் நிற்பார். ஹல்லேலூயா. அவர் துணை நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியா சோர்ந்து போகலை, எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, ஒரு சேலஞ்ச் பண்ணுறார், 2 காளைகளை கொண்டு வாங்க, நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் முதல்ல பலியிடுங்கள் பாகால் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறேன், இல்லைன்னா நான் பண்ணுறேன், கர்த்தரிடத்துலேருந்து அக்கினி வந்து அந்த பலியை என்ன செய்யணும், பட்சிக்கணும். முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு அக்கினியும் வரல, பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்ட போது வரல. அதுக்கப்புறம் எலியாவுடைய முறைமை வந்தபோது எலியா இப்போ பார்க்குறார், அங்கே ஒரு தகர்க்கப்பட்ட பலிபீடம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பார்வையில் கூட இன்னைக்கு நிறைய தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். இந்த பலிபீடம் என்பது கர்த்தரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இடம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் நோவா வாசிக்க வேண்டிய டைம் இல்லை, பெருவெள்ளத்துக்கு அப்புறம் நோவா வந்து கரை சேர்ந்த உடனே முதலாவது நோவா செய்த காரியம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் நல்ல சுத்தமான சிலவற்றை என்ன செய்கிறார், அதில் பலியிட்டார். பலியிட்ட உடனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தாராம். முகர்ந்த உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, இனி நான் தேசத்தை வெள்ளத்தினால் அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். பலிபீடம் என்பது தேவன் வெளிப்படுகிற இடம். பலிபீடம் என்பது தேவன் சந்தோஷப்படுகிற இடம். ஹல்லேலூயா. பலிபீடம் என்பது தேவன் தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிற இடம் அது. ஹல்லேலூயா.
ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்குரியதை அதுல பலியிட்ட உடனே கர்த்தர் சொல்ற, இனி நான் தேசத்தை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப பலிபீடம் எப்படி இருக்கணும்? சரியான விதத்துல இருக்கணும். ஆமென். பலிபீடம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்துகிற ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல பலிபீடம் தகர்க்கப்பட்டு கடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் ஜனங்களுக்கு இருந்த உறவு தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எலியாவை போல பலமும் அவனுடைய ஆவி உடையவர்களா இருக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, பலிபீடம் எப்படி இருக்கு? முதலாவது நம்முடைய பலிபீடத்தை பார்க்கணும். நானும் கர்த்தரும் உறவு கொள்கிற நிலைமை எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை கொடுக்கிறதா என்னுடைய பலிபீடம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையே ஒரு பலிபீடமா இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வந்து உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். ஏமேன். நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுகந்த வாசனை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஏமேன். நம்முடைய வாழ்க்கை என்கிற பலிபீடம் சுகந்த வாசனை அதுல கொண்டு வந்தால் கர்த்தர் தம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாருங்களேன். கர்த்தருடைய இருதயமே மாறிடுச்சு. எதனால மாறிடுச்சு? நோவா என்கிற ஒரு மனிதன் பலிபீடத்தை கட்டினான். நோவா என்கிற ஒரு மனிதன் பலிபீடத்துல கர்த்தருக்குரியதை செலுத்தினான். ஏமேன். இன்னைக்கு அந்த ஒரு மனிதன் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டதா இருக்கக்கூடாது. நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டதா இருந்தால் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர முடியாது. ஆமென். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர விரும்புகிறார். அவர் எல்லாரும் ஆயத்தமா வச்சிருக்கிறார். எது ஆயத்தமாகணும் சொல்லுங்களேன். விலங்குதான் நான் சொல்றது. எது ஆயத்தமாகணும்? பலிபீடம் ஆயத்தமாகணும். இந்த பலிபீடத்தை யார் ஆயத்தப்படுத்த முடியும்? நம்ம தான் பண்ணணும். ஹல்லேலூயா. பலிபீடத்தை சரி பண்ணது யாரு? எலியா. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சிருந்தா அக்கினியவே கொண்டு வந்தவர் ஒரு தேவதூதனை அனுப்பி பலிபீடத்தை சரி பண்ணிருக்க முடியுமா? முடியாதா? பண்ணிருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், சில காரியம் கர்த்தர் செய்ய முடியும், சில காரியம் நம்ம தான் செய்ய முடியும். ஆமென். கர்த்தருடைய வல்லமை இந்த தேசம் பார்க்கணும்னா நம்ம பலிபீடம் முதல்ல சரியாகணும். ஹல்லேலூயா. இது ஒரு பாகாலுடைய பலிபீடம் அல்ல, இது கர்த்தருடைய ஜனத்தின் பலிபீடம். அந்த பலிபீடம் இடிந்து போய் கிடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இடிந்து போயிருக்கிறது பலிபீடம். நம்முடைய கர்த்தருடைய ஜனங்களுடைய பலிபீடம் இடிந்து போயிருக்கிறனால தான் வல்லமையை பார்க்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தை யார் சரி பண்ண முடியும்னா நம்முடைய கரத்தினால தான் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பலிபீடத்தை சரி பண்ணணும்னா எலியாவின் கண்கள் எப்படி அந்த பலிபீடத்தை பார்த்து இந்த பலிபீடம் சரியான நிலைமையில் இல்லை, இதை நான் முதல்ல சரி பண்ணி கட்டி எழுப்பணும் எலியா முடிவு பண்ணார். ஆமென். அப்ப பலிபீடம், நம்முடைய பலிபீடம் சரியா இருக்கா இல்லையான்றத நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்க வேண்டும். ஆமென். எப்போது பார்க்க முடியும்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் போதுதான் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? நமக்கு நாமே பாராட்டி கொள்கிறோம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கு, என் பலிபீடம் சூப்பரா இருக்கு, நான் ஜெபம் பண்ணா அக்கினி வந்துடும். அப்படி சொல்லும் போதே பலிபீடம் சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எது எடுத்து நிற்கிறார். அப்படி நீங்க சொன்னாலே அங்க பலிபீடம் உடஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என் பலிபீடம் சூப்பரா இருக்குங்க, நான் கூப்பிட்டா கர்த்தர் அப்படியே அக்கினியை சும்மா சூப்பரா அனுப்பிடாரு. வராது. ஹல்லேலூயா. ஆமென். பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற உறவு சரி செய்யப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை அவனிடத்திலிருந்து எழும்பி செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது நடக்கும்போது வல்லமை வெளிப்படும். வல்லமை வெளிப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால அந்த வல்லமையும் வெளிப்பாடு எழுப்பதை பார்க்க முடியாததுக்கு காரணம் தகர்க்கப்பட்ட பலிபீடம் தகர்க்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நான் அக்கினி அனுப்ப ஆயத்தம், நீ பலிபீடத்தை சரி பண்ணு. ஹல்லேலூயா. நான் அக்கினி அனுப்ப ஆயத்தம், உன் ஜெப வாழ்க்கை நீ சரி பண்ணு. நிறைய பேர் ஆமெனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய அக்கினியை பார்க்க விருப்பம்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வல்லமையை பார்க்க விருப்பம்? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் நம்ம பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம இன்னைக்கு சீர்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி ஆண்டவர் கொடுக்கும்போது சொன்னார், இன்னைக்கு அநேக தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை நான் செப்பனிட போகிறேன். ஹல்லேலூயா. அநேக தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை என் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க, எனக்குள்ளாக ஒரு அக்கினியை நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் முந்தியெல்லாம் ஜோமன்னா நான் அப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், அப்படி ஒரு எழுப்புதலை நான் பார்க்க முடியும், ஆனால் இந்த நாட்களில் என்னால் அப்படி பார்க்க முடியலையே. ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், நான் திரும்ப உன் வாழ்க்கையை சீர்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. திரும்ப உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு வல்லமையை கொண்டு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை நம்ம செப்பனிடுவதற்கு ஒப்பு கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு எலியா என்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியா என்கிற ஒரு மனுஷனே பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். ஏமா எனக்கு கூட நிற்கிறக்கு ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எலியா நினச்சிருந்தா தளர்ந்து போய் விட்டுருக்கலாம். ஆனால் எலியா தளர்ந்து போல, கர்த்தர் என்னை ஆகாபுக்கு என்னை காண்பிக்கும்படியாகவும் தேசத்துக்கு மழையை கொண்டு வரும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்களையும் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் பலிபீடங்களை செப்பனிட வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அவன் ஜெபித்த உடனே கர்த்தாவே கேட்டருளும், கர்த்தாவே கேட்டருளும், அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தில் வைக்கப்பட்ட எல்லா பலியையும் சுற்றி இருந்த தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று முதலாவது வாசம். ஹல்லேலூயா. ஏமேன். பலிபீடம் சரியாயிட்டா ஜெபம் எளிதாயிடும். ஏமேன். ஜெபம் எளிதாயிட்டா அக்கினி வருவதும் எளிதாயிடும். ஹல்லேலூயா. ஏமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏமேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பலிபீடத்தை சீர்படுத்த வந்திருக்கிறார். ஏமேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து வேணா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க, பலிபீடம் எப்படி இருக்கு? சரியா கேட்க மாட்டேங்கிறீங்களே, திரும்ப கேளுங்க, பலிபீடம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. ஏமேன். பதில் சொன்னாங்களா? சரி, இன்னொன்று சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சரிப்படுத்துவார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கொண்டு வருவது சித்தமாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய கைகளை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே ஒரு புகார் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் தனியாலாம் இருக்கேன், நான் ஒருத்தராக ஜெபம் பண்ணுறேன், யாருமே எனக்கு ஜெபிக்க கூட இல்லைன்னு? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ என்னுடைய எலியா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை பலப்படுத்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால் என் ஜெப வாழ்க்கை பலப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்மளை கட்டி எழுப்புகிறவர்களாக கர்த்தர் எதிர்நோக்கி இருக்கிறார். எலியாவின் தேவன் நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எலியாவுக்கு சொன்னபடியே தேசத்தில் மழையை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தைரியப்படுத்த விரும்புகிறார். இந்த தேசத்தின் சவால்களுக்கு முன்பாக உன்னை காண்பிக்கும்படியாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் நம்முடைய காலு கீழாய் கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்கு தான் ஒரு ஏலியாவை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் அந்த ஒரு ஏலியாவாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு வேண்டிய ஞானம், எனக்கு வேண்டிய தைரியம், எனக்கு வேண்டிய பலன், எனக்கு வேண்டிய ஜெப வாழ்க்கை, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே, நான் நிற்க விரும்புகிறான்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். உன்னதத்திலிருந்து ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து நம்ம எல்லாருடைய புயங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனம் தளர்வுகளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்க. இன்னைக்கு திடப்படுத்துகிற நேரம், பலப்படுத்துகிற நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக, கர்த்தர் நம்மளை ஒரு பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது நம்ம பில்ட் பண்றவங்களா இருக்கணும். ரெண்டாவது வந்து இன்டர்சீட் பண்ணுகிறவர்களா இருக்கணும். பரிந்து பேசுகிற ஒரு நபரை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். என்னாகமம் 14வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். நம்ம சில நிமிஷத்துல முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துல ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 14:10-11.
அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு யார் மேல கூடாரத்தில் கல்லெறியணும்னாங்கன்னா யோசுவா மீதும் காலேபு மீதும் கல்லெறியணும். ஏன்னா யோசுவாவும் காலேபும் கர்த்தருக்காக நின்றார்கள். அவங்க கர்த்தருக்காக நின்று ஜனங்கள் எல்லாரும் எகிப்துக்கு திரும்ப போகும்னு சொன்னபோது அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க, இல்லை நம்ம அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்போம்னாங்க. ஏமேன். என்ன சொன்னாங்க? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்போம்னாங்க. ஏமேன். நீங்கள் தேசத்தை சுதந்தரிக்கணும்னு நினைச்சா கல்லெறியதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும். ஏமேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜெபம்லாம் தேவையா அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏமேன். நீங்கள் ஜெபத்துக்குன்னு இருக்கும்போது தான் எதிர்ப்பு வரும். அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை சொன்னாங்க, நம்ம அந்த தேசத்தை சுதந்தரிப்போம், நீங்கள் எகிப்துக்கு போகாதீங்கன்னு. ஆனால் என்ன செய்ய நினைச்சாங்க? கல்லெறியணும்னு நினைச்சாங்க. வாசிங்க தொடர்ந்து. உடனே கர்த்தருடைய வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் எதிர்ப்பு வருதோ பாஸ்டர் சொன்ன கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை நிர்கதியாய் விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கல்லெறியணும்னு ஒரு கூட்டம் நின்னா மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க சிஸ்டர். ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் நல்ல ஆஃபர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் தள்ளிடுறேன், உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மோசே இந்த ஜனங்களால பெரும் உபாதைப்பட்டவர், உபத்திரப்பட்டவர். அப்பப்போ இந்த ஜனம் ஜோபில கல்லோடே அலையும். ஆமென். ஹல்லேலூயா. ரெடியாக எரியறதுக்கு எப்படிதான் கல் வச்சிருந்தாங்கன்னே தெரில. ஆவுனா கல் எறிய நிறைய இடத்துல இருக்கு. டைம்ல வாசிக்கல. கல்லெறியணும். மோசையை பார்த்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி மோசைக்கு எல்லா பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் எதிர்ப்பின் மத்தியில் தான் ஒரு ஆளாய் ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். சொந்த சகோதரியும் சகோதரனுமே ஒரு சமயத்தில் என்ன செஞ்சாங்க? மோசைக்கு எதிராக பேசினாங்க. கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா? அப்படிலாம் நிறைய பேசினாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, ஆண்டரே எனக்கு கொஞ்சம் முதல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க ஆண்டரே. ஆமென். இப்போ மோசை கூட கேட்கல, ஆண்டராகவே கேட்குறாரு, எப்பா எல்லாரையும் தள்ளிடுறேன், உன்னை பெரிய ஆளாக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் தான் என்ன செய்ய? ஸ்தோத்திரம். இதுக்காக தான் காத்துக்கொண்டே இருந்தாண்டரு. ஹல்லேலூயா. நீங்களாவே வரீங்க. ஹல்லேலூயா. நீங்களாவே எனக்கு இந்த ஆஃபர் தரீங்க. ஆனால் பாருங்க, இந்த மனுஷன் பாருங்க அடுத்து என்ன சொல்ற பாருங்க. ஆண்டர்ட்ட என்ன சொல்ற பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றம் மற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மோசே பாருங்க எப்படி ஜெபிக்கிறார். எந்த ஜனம் மோசேக்கு எதிராக எழும்பிதோ, எந்த ஜனம் மோசேன் மீதும் கல்லெறிய அநேக நேரம் பார்த்ததோ, அதே ஜனத்துக்காக பரிந்து நின்று பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுயநலமற்ற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த ஜனம்
நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் மோசமான ஜனம்னு நினைக்கிறோமோ அந்த ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மோசேக்கு இருந்த இருதயம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் திறப்பில் நிற்க முடியும். ஏமேன். ஹல்லேலூயா. ஏமேன். இந்த இருதயத்தை யார் தர முடியும்? கர்த்தர் தான் நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா. அவர் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்தவர். அதே மனதுருக்கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? திறப்பில் நின்று கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஏமேன். நிறைய நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? நிறைய அவங்கள குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே. இது ஸ்ட்ரீமிங் ஆகுதா பாஸ்டர்? இல்லை ஸ்ட்ரீமிங் ஆகுதா? இல்லை சரி, ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம். நம்ம என்ன செய்கிறோம்? இவங்களாம் இந்த இதை பின்பற்றுறாங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ நாங்கள் அமெரிக்கா தேசத்துலேருந்து வரோம்ல, அங்கே நிறைய மக்கள் நிறைய பலவிதமான துன்மார்க்கமான வழிகளில் போகிறாங்க. நம்ம உடனே என்ன செய்வோம்? அமெரிக்கான்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம இந்த பொல்லாத வழிகளை துன்மார்க்கமானதில் போகிறவங்கள பார்த்த உடனே எளிதாக நம்ம என்ன செய்வோம்? குற்றப்படுத்துவோமா மாட்டோமா? இவங்களாம் இப்படி விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன மட்டக்களப்புலேருந்து வரும்போது பார்த்தா இந்த தேசம் முழுவதும் அவ்வளோ பெரிய அர்த்தம் இல்லை. ஏன்னா அறியாமையினால் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அறிந்த ஜனமாகி நீங்களும் நானுமே அநேக நேரம் வேறு வேறு விக்கிரங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொள்கிறோம். வெளிப்படையா ஒரு விக்கிரகத்தை நம்ம தொழுது கொள்வதில்லை, ஆனா உள்ளத்துல பல விக்கிரகங்கள் நமக்கு இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? நான் இப்படிதான், அதுவே ஒரு விக்கிரகம். அல்லேலூயா. புரியுதுங்களா? விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. என்னால ஒருத்தரும் அசைக்க முடியாதுங்க, அதுவும் விக்கிரகம். ஆமென். நம்மளையே நாம விக்கிரகமா வைத்துக்கொண்டு
நம்மளையே மேன்மைப்படுத்தி கொண்டு, அது ஒரு விக்கிரகம். இது யார் உருவாக்குற விக்கிரகம்? கர்த்தருடைய ஜனம் உருவாக்குகிற விக்கிரகம். யார் அந்த கர்த்தருடைய ஜனம்? நீங்களும் நானும் தான். ஆமென். நமக்குள்ள 1008 விக்கிரங்களை வைத்து கொண்டு வெளியில இருக்கிற அறியாமையில விக்கிரங்களை செய்யறவங்களை நம்ம குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய விக்கிரகங்களை முதல்ல நம்மளை விட்டு அகற்றி விட்டு திறப்புல நிற்பதற்கு நம்மளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தேசத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேரை நியாயம் தீர்க்கிறோம்? நியாயம் தீர்க்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? ஆமென். பாவம்னா எல்லாமே பாவம் தான். சரியா? சீமோன் என்ற இடத்துக்கு ஒரு விபச்சார ஸ்திரீ வந்தாள். அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்தோன்னே சீமோன் என்ன நினைச்சான்? என்ன சொன்னா? இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவள் பாவியான ஸ்திரீ என்பதை அறிந்திருப்பாளே. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இவர் யார்? இவர் சீமோன் வந்து இயேசுவையே நியாயம் தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆனா அந்தம்மா என்ன செஞ்சிச்சு? காலை வந்து கழுவி, கண்ணீரினால் கழுவி, கூந்தலினால் தொடச்சி அன்பு செலுத்தி கொண்டு இருந்தது. ஏசாமி அவரை அந்த சீமோனை பார்த்து சொன்னா, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ தண்ணி கொடுக்கல. நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், முத்தம் செய்யல. இவளோ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே. ஹல்லேலூயா. இந்த சீமோனை காட்டில் இவள் நீதி உள்ளவளா மாறிட்டா. ஆமென். சீமோன் என்ன நினைச்சிட்டு இருந்தா? இவ பாவியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துவதை நம்ம விட்டு விட்டு சீமோனின் ஆவியை உடையவர்களா நம்ம இருக்கிறோம். குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வாரு, நீ எனக்கு முத்தம் தரல, நீ என் காலுக்கு தண்ணி கொடுக்கல. காரணம் என்ன? நீ என்னிடத்தில் அன்பு செலுத்தவில்லை. அப்ப சீமோன் செய்தது என்னது? பாவமா இல்லையா? இந்த விபச்சார ஸ்திரீயை செய்தது என்னது? பாவம். அப்ப விபச்சாரமும் பாவம், இந்த குற்றப்படுத்தி பார்த்ததும் ரெண்டும் பாவம் தானே? புரியுதுங்களா இல்லையா? பாவம் ஈக்குவல் டு பாவம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் விபச்சாரம் தான் பாவம். ஆனா உள்ளுக்குள்ள 1008 பொறாமையை வச்சுட்டு இருக்கோம், எரிச்சல். அதுவும் அதே பாவம் தான். விபச்சாரம் எப்படி பாவமோ, விபச்சாரம் ஈக்குவல் பொறாமை, ரெண்டு சமமான பாவம் தான். ஹல்லேலூயா. சிலர் பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்தாலே போய் சர்வசாதாரணமா வரும். நேற்று போன வாரம் ஏன் சர்ச்சுக்கல்ல ஜுரம் பாஸ்டர்? ஆனால் ஜுரமே இருந்திருக்காது. பொய் சொன்னா அடுத்த வாரம் ஜுரம் வந்துடும். கேட்டால் அதுக்கு பேர் என்ன? ஒயிட் லை, வெள்ளை பொய்யாம். பொய்யுக்கே கலர் கொடுத்த ஆளுங்கன்னா நம்மளா தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறது, பரிந்து பேசுகிறவர்களாய் நீ நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. சுயநலமற்ற ஜெபமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்மளே விக்கிரங்களை உண்டாக்கி இருப்போம் என்றால், அறியாமையில் இருக்கிறவங்க விக்கிரத்தை தான் தொழுதுட்டு இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய வல்லமையை பார்த்தாதான் கர்த்தரே தெய்வம் என்பது வருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஜெபிப்பதற்கு தான் நம்மளை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கி வரும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் மாறும். அந்த என்னாகமத்தில் வாஸ்த வசனத்தில் மோசே அவ்வளோ பேசணும்னு ஆண்டவர் சொல்வார், உன்னுடைய வார்த்தையின்படியே மன்னித்தேன். இருக்கா அந்த வசனம்? வாசிங்க சிஸ்டர். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தையின்படி மன்னித்தாரு? மோசேயோட வார்த்தை. ஏன்னா அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த தேசத்தின் அக்கிரமங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனையில் இருக்கிற மக்களுடைய செய்கைகளை கர்த்தர் மன்னிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பதற்கு
பலிபீடங்களை கட்டுகிறவர்களாக இருப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பகுதியில் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்தால் அவருடைய பகுதியில் இருப்பதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அக்கினி அனுப்புவது அவருக்கு லேசான காரியம். ஆனால் பலிபீடம் கட்டப்படணும்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது நீங்களும் நானும் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை கேட்போமா? ஆண்டவரே, என் பலிபீடத்தை சரி பண்ண எனக்கு பலன் தரும். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார். இன்னைக்கு அநேகருடைய பலிபீடங்களை நான் செப்பனிட போகிறேன். அநேகருடைய ஜெப வாழ்க்கையை நான் சரி செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. தீபாலா காபாலா சந்தலாபோ. கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்குவோம். ஹல்லேலூயா. ரிபாகா ரணமா சந்தல நேகதுரணமா. ஒப்பு கொடுப்போமா? எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு சில நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. நம்ம பேச 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 கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஆவியானவருடைய பலன், விசேஷித்த கிருபைகளை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு எலியாவா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு மோசேயா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இடிக்கிறவனாய் அல்ல, கட்டி எழுப்புகிறவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். என் பலிபீடத்தை சரிப்படுத்துங்க. இன்னைக்கு நம்மளுடைய பலிபீடத்திலிருந்து சுகந்த வாசனை கர்த்தருக்கு முன்பாக செல்லுகிறதா? கர்த்தர் முகந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறதா? நம்முடைய பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்குரியது உன் பலிபீடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா? முழு இருதயத்தோடு உன்னால் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடிகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற வண்ணமாகவே என் சமூகத்துக்கு வா. நீ இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா. நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறவன். ஹல்லேலூயா. ரீபாகா தரலபோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மீட்பின் தேவன் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நம்மள எல்லாரும் இன்னொரு விசை மீட்டுக் கொள்ள போகிறார். நான் எல்லாரும் ஒரு விசை புதுப்பிக்க போகிறார். என்னை புதுப்பியும் ஆண்டவரே. என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் புயங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனிமேல நான் புகார் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். இனிமேல நான் குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்னை தனியா விட்டு விட்டார் என்று சொல்ல மாட்டேன். எலியா என்கிற ஒரு தனி மனுஷன் மூலமா வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. ஒன்னதான் கர்த்தர் ஒரு எலியாவாய் பார்க்கிறார். கர்த்தர் எலியாவின் ஆவியோடு இந்த இடத்துல வந்திருக்க. ஹல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ரீபாகா ரணமா சந்தலா. எல்லாரும் ஆயத்தமாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பலப்படுத்துகிற அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் ஊற்றப்படுகிறது. மீட்பின் தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கா. நம்முடைய ஜெப வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. தேவையில்லாத எல்லா விக்கிரகங்களையும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை விட்டு அப்புறப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ரபாகா ரணமா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுத்துகிற அபிஷேகம் எல்லார் மீது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. ஈசலாமெனே கதுரனே இரபக்கரனாமா உரபக்கரனாமா. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வானம் நம்ம எல்லாருக்கும் திறக்கப்படுகிறது. தேசத்துல மழையை கொண்டு வருவான். தேசத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். தேசத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக உங்களை என்னை சீர்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஒரு புது அபிஷேகம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு தேவை? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னை தொடு. ஒரு அக்கினி 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 மயமானவர் வானத்திலிருந்து ஒரு அக்கினி நமக்காக இன்னைக்கு அனுப்பப்பட போகிறது. நம்ம பலிபீடத்தின் மீது தேவ அக்கினி இப்பொழுது இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. தீமினி கமன தீனி மகலபா ஓரி பகதீரினி மகரலபா ஓரி பகதீரினி மகலபலபலபா ஓரி பகதீரினி மகலபா. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் எலியாவின் தேவன் நம் தேவன். Hallelujah. கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தெய்வம் என்பது வெளிப்படும். எலியாவின் தேவன் நம் தேவன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவின் தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. கடைசி நாட்களில் அநேக எலியாவின் ஆவியை உடையவர்கள் எழும்புவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. தேசத்தில் இருக்கிற எல்லா தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடங்களை
கட்டி எழுப்புகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். அதற்கு முன்பாக நம்முடைய பலிபீடத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய பலப்படுத்துகிற ஒரு அபிஷேக கரம், வல்லமை நிறைந்த கரம் இப்போது இறங்கி வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க. தேவ வல்லமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே இன்னைக்கு பலிபீடங்களை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. ஈரனா மகரனா மகதலா ஈசலபா. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மளை அழைத்த நோக்கத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எலியாவின் தேவன் தெரியுமா? எலியாவின் தேவன் வல்லமை விசுவாசிக்கிறீங்க? வல்ல பெரும் காரியங்களை செய்யும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்னை ஆதரிப்போம். நன்றி. என்னை ஆதரிப்போம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய குரலை கேட்டு, உங்களுடைய குரலை கேட்டு, என்னுடைய குரலை கேட்டு ஹல்லேலூயா வல்ல பெரும் காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்க. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு விசை எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே. எலிசா கேட்டார், எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீபாதா நமகதலபோ. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? ரெண்டு கரங்களை விரித்து ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே என்னை பலப்படுத்த. எலியாவின் தேவனே என் மீது உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளதாய், அக்கினி மயமானதாய் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்தோடு கேட்கிற எல்லார் மீதும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஒப்பு கொடுக்கிறவங்க மீது கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா சோர்வின் நாவியும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறதுக்காக நன்றி. ஓரா பாகா தேரே நேமா கரலா ஈஷலா கதூரி நிமா ஓரா பாகா தீரி நிமா ஓ திபானா கபாலா கலா ஈஷலா கதூரி நிமா மாமா ஓ ரிபா கதீரி நிமா ஓ ரிபா கரலா பாவா. தேசத்துக்கு சேமமாய் மழையை கொண்டு வர போகிறார். நன்றி. கர்த்தருடைய அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலிபீடத்தின் மீதும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு சுகந்த வாசனை உன் வாழ்விலிருந்து எழும்பி வரும். சுகந்த வாசனை எழும்பி வரும். கர்த்தர் அதை முகர்ந்து பாப்பா. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ கர்த்தருக்கு பிரியமானவர். சுகந்த வாசனை உன் வாழ்க்கையில இருந்து சுகந்த வாசனை, சுகந்த வாசனை, சுகந்த வாசனை, சுகந்த வாசனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. துர்நாற்றம் அல்ல, சுகந்த வாசனை. உன் வாழ்க்கை துர்நாற்றத்துக்குரியதல்ல, சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. எல்லார் மீது ஏசப்பா உங்க அக்கினியை போடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள சிலர் அநேக காலமாய் நான் ஒழித்து கொண்டிருப்பது போலவே இருக்கிறேனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய எந்த ஒரு காரியத்தை நான் செய்வது போலவே எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அமைதலா இருப்பது போல இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குவதை நான் உணர்கிறேன். ஆனால் கர்த்தருக்காக நான் எதுவுமே செய்யாதது போல இருக்கிறது. கர்த்தருக்காக நான் எழும்ப முடியாதது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார்,
நான் உன்னை பலப்படுத்துகிற நேரம், நான் உன்னை கொண்டு வருகிற நேரம். நான் மௌனமாக இருக்கவில்லை, உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பலிபீடத்தை செப்பனிடுவாய், உன் கைகள் புயங்கள் பலப்படும். ஹல்லேலூயா. உன் ஜபத்தின் நிமித்த நான் அக்கினியை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். தீபாதா கீமினி கமன சந்தல பலகல பலபலபா. புதுப்பிக்கிறார் அநேகருடைய உறவுகளை. கர்த்தரோடு இருக்கிற உறவுகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாத விக்கிரங்களை என் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன் ஆண்டவரே. மனுஷிய விக்கிரமாக வைத்து விட்டேன். என் வேலையை நான் விக்கிரகமாக வைத்து விட்டேன். என் ஊழியமே எனக்கு ஒரு விக்கிரகம் போல மாறிவிட்டது. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் அன்பு செலுத்துவதை நான் குறைத்து விட்டேனே, என்னை மன்னியோ. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவராய் வந்திருக்கிறார். அவருடைய அன்பின் கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அன்பின் கரை இறங்கி வருகிறது. நன்றி. ஹல்லேலூயா. thank you Jesus. ஆவியில பலன் கொடுக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். பரிந்து பேசுகிற ஜபத்தை செய்ய கிருபை தாரும். சுயநலமற்ற ஜபமாக இருக்க உதவி செய்யும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஜபமாக என் ஜபம் இருக்கக்கூடாது. மனதுருக்கத்தோடு நான் வந்து நிற்க மனதுருக்கத்தின் ஆவி எனக்கு தாங்காண்டவரே. கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறது. மனதுருக்கத்தின் ஆவி எல்லார் மீது ஊற்றப்படுகிறது. ஒரு ஜப ஆவி எல்லார் மீது இறங்கி வருகிறது. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இதுவரைக்கும் கண்டதை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்துல வெளிப்படும். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் கேட்கப்படும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் பணிந்து கொள்வார்கள். விக்கிரகத்துக்கு பின்பாக செல்லுகிறவர்கள் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. தேசம் சுத்திகரிக்கப்படும். துஷ்ட மிருகங்கள் அப்புறப்படுத்தப்படும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதமான மழை பெய்ய நன்றி. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நன்றி. உள்ளங்கை மேக நமக்காக எழுமோ. இந்த தேசத்துல உள்ளங்கை மேக எழுமோ. பெருமழையை கொண்டு வரும். ஓ ரபாகா தரலபா ஈரமா கரலபா. பெருமழை 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 இயேசுவின் நாமத்தினாலே பெருமழை. ஹல்லேலூயா. உள்ளங்கை மேக எழுமோ. உன் ஜபத்தின் நிமித்தம் உள்ளங்கை மேக எழுமோ. உன்னுடைய ஜபத்தின் நிமித்தம் உள்ளங்கை மேக எழுமோ. உன் ஜபத்தின் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஜபத்தின் நிமித்தம் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு எளியாவாய் கர்த்தரை பார்க்கிறார். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் உங்களை சந்தித்த நாட்களில் அநேக நேரங்களில் எலியாவை குறித்து உங்களிடத்தில் பேசி, நீங்களும் எலியா, நீயும் எனக்கு ஒரு எலியா என்று சொன்னது உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குகள், கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற விதம், எப்படி கர்த்தர் உங்களை எலியாவாய் ஹல்லேலூயா மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தினது தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் திரும்ப சொல்ல விரும்புகிறார், நீ என்னுடைய எலியா. ஹல்லேலூயா. நீ என்னுடைய எலியா. நீ மாறாமல் இருக்கிறக்காக நன்றி. நிறைய நேரம் நாங்கள் உண்மையா இல்லை, ஆனால் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறக்காக நன்றி. தொடர்ந்து ஜப வேலைகளை ஆசீர்வதியும். அபாத்திரமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கிறேன்ப்பா. அன்றைய நீர் பெருகணும், நான் சிறுகணும். என்னை என் மனைவி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மாத்திரம் வெளிப்படுங்கப்பா. எங்களை மறைச்சிக்கோங்க ஆண்டவரே. நாங்கள் இல்லைன்னா யாரை கொண்டு வேணுமானால் நீர் ஊழியத்தை செய்வீர். இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம், எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இயேசு பெருகணும், நாங்கள் சிறுகணும். உமக்கு எல்லா துதிக்கு நம்மையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்துங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கர்த்தர் கட்டுகிறார். எறியப்பட்ட கற்களை கொண்டு கட்டுகிறார். கண்களை மூடி நல்ல வலது கரம் உயர்த்துங்க. கர்த்தர் மறுபடியாக தனியா இருந்த எலியாவை கூட்டமாக மாற்றுகிற காலம். கற்கள் தேவை. இந்த தேசத்தில் எழுப்புதல் வருவதற்கு கற்கள் தேவை. நான் மாத்திரமல்ல, எல்லா திருச்சபையும்
இணைந்து வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு சேமத்தை கொண்டு வர கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். மௌனமாயிருந்த நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். உங்கள் விக்கிரகங்களை தூக்கி எறியுங்கள். கோபம், பொறாமை, எரிச்சல், பெருமை, அகந்தை, தூஷண வார்த்தைகள், கர்த்தர் இன்றைக்கு அதை மன்னிக்கிறார். நீ தேவை கர்த்தருக்கு, நீ தேவை, இந்த சபைக்கு தேவை, இந்த தேசத்துக்கு தேவை, நீ தேவை. நீ சின்ன பிள்ளை என்று விட்டுடாத. கர்த்தரால் முடியும் மாற்ற. தகர்க்கப்பட்ட குடும்ப உறவு, தகர்க்கப்பட்ட சபையின் ஐக்கியம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியம், தகர்க்கப்பட்ட சிநேகம். எலியா வேறு கற்களை எடுக்கவில்லை, அதே கற்களை எடுத்து தான் கட்டினார். உன் வாழ்க்கையில கர்த்தர் கட்ட வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தாத, மற்றவர்களை காரியங்களை கதைக்காத, மற்றவர்கள் மேல உண்ட கையை நீட்டாத. வேணாம், விட்டுவிடு. இந்த தேசத்துல கர்த்தர் ஒரு சேமத்தை கொண்டு வர்ற நேரம். வலதுக்கரம் உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். இன்னொரு போதவர் உங்களை வந்து வழி நடத்துவார் ஜெபத்துல. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Ralaba shangara barala boti banama karala bo sanga. Rama mama namo soko borolo bo shangara barala bati. நாங்கள் அனைவரும் ஜெப நிலையிலே காணப்படும் பொழுது, அங்கே அந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆவியிலே காணக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய ஒரு புதிதான காற்று இந்த இடத்தில் இருக்கின்ற சில மக்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிதான காரியத்தை செய்ய போகின்றார். புதிதான காரியம் மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற மட்டத்தில் இருந்து கர்த்தர் உங்களை இன்னொரு மட்டத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார். இது நீங்கள் வாஞ்சித்த காரியம் அல்ல, ஆனால் இந்த காலை நேரத்திலே கர்த்தர் அதை உங்களுக்காக திட்டமிட்டு, நீங்கள் கேட்காத நாடாத ஒரு காரியத்தை கர்த்தர் அவருடைய கிருபையினால் ஒரு புதிதான காற்று, ஒரு புதிதான காற்று, அந்த காற்று இப்பொழுது வருவதை நான் ஆவியிலே உணரக்கூடியதா இருக்கின்றது. அந்த காற்று உங்களுடைய வாழ்க்கைக்குள் வீசப்படும் பொழுது அநேக நோய்கள் சுகமாக்கப்பட போகின்றது, அநேக நுகங்கள் உடைக்கப்பட போகின்றது, அநேக கட்டுகள் உடைக்கப்பட போகின்றது, அநேக கேள்விகள், அங்கே கேள்விக்குறிகள் அகற்றப்பட்டு தேவன் தீர்வுகளை கொண்டு வர போகின்றார். அநேக மக்கள் போராட்டத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில சூழ்நிலைகள் ஊடாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு வருவது அந்த கேள்விக்குறியோட வருகிறீர்கள். அந்த கேள்விக்குறிக்கு நீங்கள் பதிலை காணாதபடியினால் இன்னொரு முறை கேள்விக்குறியோட செல்கிறீர்கள். In the name of Jesus, in the name of Jesus, ஒரு சுத்திகரிப்பு, நுகங்கள் உடைக்கப்படுகின்றது, தடைகள் நீக்கப்படுகின்றது, இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றது, உள்ளங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றது. நான் இந்த இடத்திலிருந்து இவைகளை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும் உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு அவசியம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காற்று அவசியம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிதான காரியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு இதோ அந்த புதிதான காற்று உட்பிரவேசிக்கின்றது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ராபா ஷாகா மானா மசிகா ஷாகபரோலபு ஷாங்கா மசிகபரலபு ஷாங்கா. இந்த இடத்திலே ஒரு சகோதரி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனையின் ஊடாக
நீங்கள் கூறுகிறீர்கள், நான் இந்த ஊழியத்தை விட்டு செல்வதற்கு ஆயத்தம், நான் செய்த காரியங்கள் போதும், நான் பட்ட கஷ்டமும் போதும், கேட்ட காரியங்களும் போதும், இப்பொழுது என்னுடைய காலம் முடிவடைந்ததென்ற தீர்மானத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் ராபா ஷாக்கா உனாமா சக்கபோ ரலக்கபரப ஷங்கரபரலபோ, கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவராக காணப்படுகின்றார். அத்தனை அற்புதங்களை செய்த எலிசா ஒரு குகைக்குள் ஓடி ஒளிந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஊழியம் அவர் அந்த தேவதாசனுக்கும் அவசியமாயிருந்தது போல கர்த்தருடைய ஊழியம் இன்றைக்கு உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகின்றார். தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்க போறீர்கள். தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகின்றார். இப்பொழுது அந்த நுகங்கள் உடைக்கப்படுகிறது. Release in the name of Jesus. No more, no more, no more bondage, no more. Release out. கரங்களை உயர்த்துங்கள். அந்த புதிதான காற்று உங்களுக்குள் வீசுகின்றது. அதை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிதான ஆரம்பம், ஒரு புதிதான காரியம் நடைபெறுகின்றது. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. அப்பா, இந்த காலை நேரத்திலே இந்த சபை ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக நீர் இந்த சபை இந்த இடத்திலே வைத்திருக்கிறீர். அந்த நோக்கம், அந்த திட்டம் இவர்கள் அறிந்து புரிந்து இவர்கள் ஒன்று கூடும் நேரமெல்லாம் நீர் எதற்காக இந்த சபையை அழைத்தீரோ அந்த பரம அழைப்புக்கு இவர்கள் பாத்திரராக இருக்க கிருபை கொடுத்துள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்கள் ஒரு விஷயம் அமருங்கள். நான் ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் பின்பு நான் சில காரியங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த போதவர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த காலை நேரத்திலே நான் ஆயத்தப்படுத்தின காரியத்தை அவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் கேட்கின்ற சபை ஒன்றாக ஒரே சபையாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரும் அதே வண்ணமாக கிரியை செய்து அதே செய்தியை அவருடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் பதித்திருக்கின்றார். 4 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு கூறப் போகின்றேன். 24வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். ஆமென். பாருங்கள், அவர்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்ற பின்பு அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு, ஆங்கில வேதாமத்திலே கூறுகின்றது, they raised their voice, அவர்கள் உரத்த சத்தத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அருமையான மக்களே, தேவ ஜனமே, வெளியே இருக்கின்ற குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்து எங்களுடைய ஜெப குரல் ஒரு நாளும் அமைதலாக கூடாது. சபைதான் நாட்டுக்கு குரலாக காணப்படுகின்றது. சபை எழுந்து ஜெபிக்கும் பொழுது அந்த குரலை அங்கே நாடு செவி கொடுக்கும். இந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்துக் கொண்டு வரும் பொழுது சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே அநேக எதிர்ப்புகள் காணப்பட்டது. ஏனென்றால் அது சபையின் ஆரம்பம். ஆனால் சபை ஆரம்பித்த இடம் மேல் மாடியிலே ஜெபம். மேல் மாடியிலே இருந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் சபையிலே காணப்பட வேண்டும். சபையிலிருந்து ஜெபம் வெளியே போனால் தேவ மகிமையும் வெளியே சென்றுவிடும். நாங்கள் ஜெபிக்கின்ற சபையாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகளிலே புரோகிராம் காணப்படுகின்றது, ஜெபம் காணப்படவில்லை. அங்கே
டைம் டேபிள், ஸ்கூலிலே டைம் டேபிள் போடுற மாதிரி எல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போடுவாங்க, யாரையுமே சும்மா விட மாட்டாங்க. ஆனா சபை அநேக காரியத்தை செய்வதை விட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அது ஜெபமாக காணப்பட வேண்டும். அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இரண்டாவது எழுந்து 5000 மக்களுக்கும் 3000 மக்களுக்கும் போதித்தார்கள். சபை ஒரு கிளப் அல்ல, ஆனால் சபை தேவனுடைய குரலாக காணப்பட வேண்டும். எங்க நீங்க ஆமென் சொல்றீங்களா, இல்லாட்டி கதை கேட்கிறீங்களா, இல்லாட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால நீங்க சபையிலே ஒன்று கூடும் பொழுது யார் ஜெபிக்காவிட்டாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். நீங்கள் தான் சபை. சபை என்றால் பாஸ்டர் சாரங்கபாணி அல்ல, இல்லாவிட்டால் சிஸ்டர் அல்ல. நாங்கள் அனைவரும் அந்த சபையிலே அங்கத்தவர்களாக காணப்பட வேண்டும். என்னுடைய 2 முழங்கால் அங்கே ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் ஜெபிக்க வேண்டும். எதற்காக? உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்பது பிழை அல்ல, ஆனால் அதிலே தரித்திருக்காதீர்கள். நாட்டுக்காக ஜெபியுங்கள். நாட்டிலே ஒரு எழுப்புதல் அவசியம். நாட்டிலே இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். யோவானும் பேதுருவும் அவர்கள் ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய நிழல் விழும் பொழுது மக்கள் சுகத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நாங்களும் அந்த மட்டத்துக்கு வர வேண்டும். மகிமையினால் நிரம்புகின்ற மக்கள், வெள்ளியும் அல்ல பொன்னும் அல்ல, என்னிடத்தில் இருக்கிற காரியத்தை நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு வெள்ளியும் பொன்னும் சபையிலே சேர்ந்து விட்டது. அதனால் ஜெபம் வெளியே சென்று விட்டது. பாஸ்டர்மாருக்கு நன்றாக தெரியும் வெள்ளியும் பொன்னும் எங்கிருந்து எடுக்கிறது. ஆனா ஜெபம் எங்கிருந்து எடுக்கிறது தெரியாம போயிருச்சு. ஆதி சபையில ஜெபம் தான் தேடினார்கள், வெள்ளியும் பொன்னையும் வெளியே வீசினார்கள். ஆமென். வெள்ளியும் பொன்னும் பொதுவாக சபையை கட்டுவதற்கு கொடுத்தார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். ஆமென். துக்கப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்க, நீங்க ஜெபிக்கிற சபையா இருக்கிறபடினால். ஆமென். எங்க ப்ரோக்ராம் எப்படி ஃபண்ட் ரேஸ் பண்றதுன்னு போக கூடாது. ஃபண்ட் ரேஸ் பண்றதுக்கு பாஸ்டர்கள் மண்டையை உடைக்கிறாங்க, அதுக்கு மண்டையை உடைக்க மாட்டேன்றாங்க. உள்ளத்தை உடைக்கணும். ஆமென். ஆமென். நீங்க ஜெபித்தா சும்மாவே வெள்ளியும் பொண்ணும் வரும். ஆதி சபையில எல்லாம் கொண்டாந்து கலட்டி அங்கே கொடுத்தாங்க. ஆமென். ஆமென். நான் ஒரு நாள் பாஸ்டர் கோல்டன் கேட்டேன், பாஸ்டர் ஆதி சபையில தங்கமும் பொண்ணும் வெள்ளியும் சொத்தும் சுகமும் எல்லாமே சபையில வச்சாங்க, ஏன் இந்த நாள்ல வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டோன்னு, first we have to be an apostle, then they will come to your feet ன்னு சொன்னார். அதனால் நாங்களும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால் மக்களும் இருக்க வேண்டிய இடத்திலே காணப்படுவார்கள். ஆமென். அதனால் சபை ஜெபிக்கின்ற சபையாக காணப்பட வேண்டும். பாருங்கள், அவர்கள் 31வது வசனம் என்ன கூறுகிறது? அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஆமென். முதல் அவர்கள் ஜெபித்தார்கள், ஜெபிக்கின்ற இடம் அசைக்கப்பட்டார்கள், அசைக்கப்பட்டது. அவர்கள் ஆவியிலே நிரம்பினார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ ஆவியிலே நிரம்ப வேண்டும், ஆவியிலே வழிநடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியை தரித்த மக்கள் தான் எழுந்து இலங்கைக்கு குரலாக இருக்கலாம். எந்த பலன் பத்தாது. அரசியல்வாதிகள் எங்களை திராசுல நிறுத்து அங்க விலை பேசிடுவாங்க. ஆனா நாங்க ஆவியில நிரம்பினா, அபிஷேகத்துல நிரம்பினா அவங்க எங்களை கண்டு பயப்படுவாங்க. ஆமேன். இல்லாவிட்டால் எங்களை ஒளித்து கட்டிடுவார்கள். ஆமேன். பேதுரும் யோவானும் ஓடி ஒளிந்த மக்கள் மேலறைக்கு சென்று அபிஷேகத்தை பெற்று இப்பொழுது தைரியமாக வந்தார்கள். அந்த தைரியம் ஏன் முன்பதாக காணப்படவில்லை? ஏன் அவர்கள் மேல் மாடிக்கு செல்லவில்லை? அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் அவருடைய சொந்த பலத்தினால் எழுந்து பிரயாசிக்கலாம் என்று. சபை, நீங்களும் நானும் சொந்த பலத்தினால் யாரையுமே பயப்படுத்த முடியாது. தேவ மகிமை வரும் பொழுது மக்கள் பயப்படுவார்கள். அப்பொழுது அற்புதம் அடையாளம் நடைபெறும். அப்பொழுது சப்பானி நடப்பான். ஆமேன். அதனால் சபை ஜெபிக்கும் பொழுது இருந்த இடம் அசைக்கப்பட்டது.
அவர்கள் ஆவியிலே நிரம்பினார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது? வாசிங்க. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். ஆவியிலே நிறைந்தது மட்டுமல்ல, அதன் பின்பு தேவ வசனத்தை போதித்தார்கள். நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே நிரம்ப வேண்டும், தேவ வசனத்தை தைரியமாக போதிக்க வேண்டும். ஆமென். தேவ வசனத்தை சபைக்குள்ளே அல்ல, சபைக்கு வெளியே சத்தியத்தை சொல்ல வேண்டும். 3000 மக்கள் வெளியே தான் இருக்கிறாங்க, 200 மக்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. அப்ப இந்த 200 மக்களும் சேர்ந்து வெளியே இருக்கிற 5000 மக்களுக்கும் 3000 மக்களுக்கும் போதிக்க ஆரம்பித்தால் சப்பானி நடப்பான். ஆமென். சபைக்கு வந்தவங்க யாருமே சப்பானி இல்ல, நல்ல சுகமா இருக்கிறாங்க. வெளியே தான் சப்பானி இருக்கிறான். அப்ப வெளியே நாங்க போதிக்கணும். அந்த அபிஷேகத்தோட வெளியே செல்ல வேண்டும், நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும். இந்த வருஷம் 2019 வருஷம் நாங்க காலியில சுவிசேஷ கூட்டம் வெளியரங்கமாக வைக்கும் பொழுது அநேக முஸ்லிம் மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்து மக்கள், புத்தர்கள் வந்து புத்த சமயத்தை பின்பற்றுகின்ற மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நுகங்கள் உடைக்கப்பட்டது. எங்கள் கண்களுக்கு முன்பதாக தேவனுடைய கிரியைகளை நாங்கள் கண்டோம். ஆமென். நீங்க துக்கப்படுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் நாங்கள் கண்ணால் காணாத காரியத்தை அந்த இடத்திலே கண்டோம். ஆமென். சபை வெளியே போகணும். சபையில எல்லாம் தைரியமா பேசுவாங்க, இது உள்ளுக்கு தான். ஆனா வெளியே போனா தான் எங்க தைரியத்தை காட்டணும். வெளியே தான் எங்க அபிஷேகம் கிரியை செய்யணும். ஓ பாஸ்டர், we have to use our, நாங்க ஞானத்தை பாவிக்கணும்னு பயந்து, அது ஞானத்தை பாவிக்கணும். ஞானம் எப்பொழுது எங்களோட கூட இருக்கும். ஞானம் இருக்கிறது தேவ அபிஷேகத்தோடு வெளியே பாவிப்பதற்கு. ஆமேன். ஞானமா பாவித்து உள்ளே இருப்பது ஞானம் அல்ல. ஆமேன். பேதுரும் யோவானும் பாடசாலைக்கு செல்லாத மக்கள். அவர்கள் ஞானத்தை பாவித்து போதித்தார்கள், அபிஷேகத்தை பாவித்து போதித்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய குரலாக காணப்படுகின்றோம். தேவனுடைய அங்கே வல்லமையை எடுத்து செல்கின்ற வாகனங்களாக காணப்படுகின்றோம். 33வது வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை கொடுக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, ஜெபம், அபிஷேகம், வார்த்தை போதித்தல், அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்றது. அவர்கள் தைரியமாக வெளியே சென்றபடினால் அவர்களுக்கு பூர்ண கிருபை கொடுக்கப்பட்டது. அருமையான சகோதரனே, நாங்கள் எலெக்ஷன் காலத்திலே காணப்படுகிறோம். யாரும் வந்தாலும் வராட்டியும் நீங்களும் நானும் தான் இலங்கைக்கு குரல். ஆமேன். கலர் அல்ல பிரச்சனை, அபிஷேகம் தான் அந்த இடத்திலே தேவை. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் எங்களை, அரசியல்வாதிகள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்ற நீங்களோ சதா காலமும் அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் தேர்தலிலே வரவில்லை, அபிஷேகத்திலே வந்திருக்கிறோம். பரத்திலிருந்து எங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆமேன். 5 வருடம் முடிந்த ஏற்பாடு ஜனாதிபதி மாறணும், பார்லிமெண்ட் மாறணும், அரசியல்வாதி மாறணும். ஆனா நீங்களும் நானும் எங்கள் தேவனும் மாறாத தேவனாக காணப்படுகிறார். சபை ஒரு நாட்டுக்கு குரலாக காணப்பட வேண்டும். ஆமேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே என்ன காரியத்தை பதிக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு முழங்கால் படியிட முடியும் என்றால் படிடுங்களா? சில நேரம் கால்களிலே பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். ஆமென். I am not forcing anybody to kneel. ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட முடியும் என்றால் தயவு செய்து உங்கள் நெற்றியை பூமியிலே வையுங்கள். வந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் எங்களுக்கு அவசியம். நாட்டில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். நாட்டில் இருக்கின்ற தடைகள் நீங்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாடு ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. இந்த நாட்டின் இருக்கின்ற கட்டவிக்கப்பட வேண்டும். தயவு செய்து ஜெபிக்க ஆரம்பிங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்கள். அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்கள், நுகங்களை உடைக்க ஆரம்பிங்கள். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. Ramma shakabaralabo, rikabaralabo, samakabaralabo, shakabaralabo, sibo robo kobo nomo kobo rolobo sanga.
Raba kabaralaba shanga. Rakabanabaralabo shanga. Ikabaralabo shanga. Raba babana mosongo. Hallelujah. ஆண்டவரே எங்கள் குறைகளை குற்றங்களை பாவங்களை மன்னித்தருளும் அப்பா. சபையாகிய நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கத்தக்கதாக, நிற்க வேண்டிய இடத்திலே நிற்கத்தக்கதாக, பேச வேண்டிய காரியங்களை பேசத்தக்கதாக சபை உம்முடைய குரலாக காணப்படட்டும், உம்முடைய குரலாக காணப்படட்டும். நாங்கள் கட்சிக்கு பயப்படாமல், மந்திரிகளுக்கு பயப்படாமல், ஜனாதிபதிக்கு பயப்படாமல் உமக்கு பயந்து ஜீவிக்கின்ற மக்களாக காணப்படட்டும். ஆண்டவரே கிருபையாரும் 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 கிருபையாரும். ரலபோ ஷரலபோ ரலபோ கபரலபோ ஷங்கா மானமோ ராபோ ஹிகாபோ நம்மோசோ ராலபோ ஷக்கபோ. Oh my Father God, கிருபையாரும் கிருபையாரும் கிருபையாரும். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எங்கள் உள்ளத்தை அறிந்தவர். நாட்டிலே ஒரு சேமத்தை கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், நல்ல காரியத்தை கொண்டு வருவார், நுகங்களை உடைப்பார். எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், பரலோகம் திறக்கப்படும், தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். Oh my Father God, எல்லாரும் இருக்கிற வண்ணமாக எங்கள் 2 கரங்களை உயர்த்துங்கள். எங்கள் நாட்டுக்காக ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, எங்கள் நாடு இருக்கின்ற சூழ்நிலை நீர் காண்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு துக்ககரமான சூழ்நிலை. ஆண்டவரே சுவாமி, பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த தரமட்டத்துக்கு வந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் சபை ஆண்டவரே இந்த நாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்கள் நாட்டிலே ஆண்டவரை சரியான ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வருவீர். பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீர், எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீர், நுகங்களை உடைப்பீர் அப்பா. எங்களுடைய நாடு உம்மை தரிசிக்கின்ற மக்களாக காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே நீர் பொறுப்படும். எல்லா எங்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கர்த்தரை தரிசிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும் என்று சபை ஜெபிக்க ஆரம்பிங்கள். நுகங்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன மதத்தில் இருந்தாலும் காரியமில்லை, ஆனால் கர்த்தர் அவருடைய உள்ளங்களிலே பேசலாம். ஜனாதிபதி மனம் திரும்ப வேண்டும், மந்திரிகள் மனம் திரும்ப வேண்டும், நாடு மனம் திரும்ப வேண்டும், பூமி சுகத்தை பெற வேண்டும், சாபம் எடுக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் அங்கே நாட்டை சுகப்படுத்த வேண்டும், பூமியை சுகப்படுத்த வேண்டும். எங்களுடைய அங்கே சகல காரியத்தையும் கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும். ராபா பாபா பாபா பா ராபா பாபா பா நாமோ ஷோங்கோ ரலபோ ரலபோ ஷபோ ரபோ கமனமரலப ஷங்கா. Yes, 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 yes. Yes, Lord. Rabo, Kamana Ralabo, Shango, Ralabo. வலது கரத்தை மேலே உயர்த்தி இடது கரத்தை உங்கள் இருதயத்திலே வையுங்கள். நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார். கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். நாங்கள் எவ்வளவோ பலவீனராக காணப்பட்டாலும் நாங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டிய இடத்திலே வந்து அமர்ந்தால் கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். இன்றைய ஜெபம் வீண் போகாது. நாட்டிலே எத்தனையோ மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய ஜெபங்கள் வீண் போகாது. கிருபையின் தேவனே, எல்லாரும் நாங்கள் எங்கள் கரங்களை வேற்றி உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறேன். எங்கள் நாட்டிலே நடைபெற போகின்ற தேர்தலிலே ஆண்டவர் ஒரு நல்ல தீர்வை தாரும். நீர் ஆட்சி செய்கிறீர், உம்முடைய ஆட்சிக்குள் சகல காரியம் நடைபெறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கடவுது, உம்முடைய நாம மகிமை கடப்பட கடவுது. சபை இதனூடாக ஆண்டவர் உம்முடைய குரலாக இந்த நாட்டிலே மாற்றப்படட்டும். எங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். அப்படியே முழங்கால் படியிட்டு இந்த தேர்தலில் 32 வாக்காளர்கள் தேர்தலில் கேட்குறாங்க. இந்த நாட்டை ஆளணும் 20 20
20, 25 வரைக்கும் கொண்டு போக. அதனால் அதில் 3 வேட்பாளர்கள் முக்கியமாக இருக்கிறாங்க, 3 பேர். அந்த 3ல் 2 பேர் மிக முக்கியம். 2 பேரில் ஒரு ஆள் தான் ஜனாதிபதிக்கு வர முடியும். அதனால் வருகிறவர் சபையை பாதுகாக்க, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, இளைய தலைமுறையை பாதுகாக்க வலதுக்கர முயற்சி. எங்களோட விருப்பப்படி அல்ல. எங்களுக்கு பச்சை வந்தாலும் சரி, சோப்பு வந்தாலும் சரி, சபை நிற்கும். ஆனால் தேசம் வாழணும். தேசத்துக்கு ஒரு தலைவர் வேணும். ஏன்னா ஆண்டவர் தான் உருவாக்கினது அரசாங்கத்தை. அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் வேணும். இப்போ நீங்கள் எங்களை ஓட் பண்ணி செலக்ட் பண்ண இல்லை. நீங்கள் ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ஆங்கிலிக்கன் சபையில் தான் ஓட் பண்ணுறது. என்னைய கர்த்தர் தேர்ந்து கொண்டார். ஒரு ஆமி சொல்லுங்க. உங்களோட ஓட்டுனால நாங்கள் ஊழியம் செய்கிறதில்லை, உங்களை உயர்த்துறோம். ஆனால் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்ல முடியாது பாஸ்டர் எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறது. உங்களுக்கு என்னது இல்லை, உரிமை இல்லை. பாஸ்டர் விபச்சாரம் செய்தால், பணத்தை கொள்ளையடித்தா, ஏதாவது செய்தால் பாஸ்டர் மேலே இது செய்யலாம். என்ன, உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குற மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, ஆனால் நீங்கள் ஓட் பண்ண வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். வலதுக்கிழமை ஆண்டவரே, இளம் தலைமுறைகள் சாகக்கூடாது, இளம் தலைமுறைகள் வாழணும், பாடசாலை படிப்பு கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு வேலை வரணும். இந்த தேசத்தில் சொந்தமாக தொழிற்சாலைகள் இன்னும் உருவாக இல்லை. நாங்கள் ஒரு 25 வருஷம் வந்துட்டோம். ஆண்டவரே, இந்த தேர்தலில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் உம்மோட சித்தத்தின்படி ஒரு ஜனாதிபதியை நியமிங்க. மக்கள் வாழணும், யுத்தம் இல்லாமல் வாழணும், பஞ்சம் இல்லாமல் வாழணும். ஆண்டவர் வலது கரம் உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஒரு நல்ல இப்போ சத்தத்தை உயர்த்தணும், சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோட தேசம் உயரணும் ஐயா. ஆண்டவரே, 20, 20, 20, 25, 20, 30 வரைக்கும் பாதுகாக்கிற தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுவதற்கு நியமிப்பது நீர் ஐயா. சபைகள் ஒண்டி கூடி வரை ஜெபிக்கிறோம். ஓ ரபா 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 கா மா கா ஷாத்தா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட, ஆலயங்கள் பாதுகாக்கப்பட, ஊழியர்கள் பாதுகாக்கப்பட, சுவிசேஷம் ஆண்டவரே போக, சுவிசேஷன் வாசல் திறக்கப்பட, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, சபை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். சொல்லி ஜெபிங்க. இப்ப நான் ஜெபிச்சிட்டேன், இப்ப நீங்க ஜெபிங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாய் சத்தமா சத்தமா. ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டு வருகிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. எங்களோட தேசத்தை ஒப்பு கொடுக்காதீங்க, எங்களோட தேசத்தை ஒப்பு கொடுக்காதீங்க. எங்களோட தேசத்தை ஆண்டவரே உயர்த்துங்க. இலங்கை வாழணும் ஐயா, இலங்கை வாழணும் ஐயா, இலங்கை வாழணும். ரீகா மாக்கா ஷத்தா ராலாபா. இங்க பாருங்க, இன்னொரு ஆள் வந்து உங்களை நடத்த போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சின்ன க்ரௌட் தான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் ஜெயபலமானவர். சபைக்கு பாரத்தை கொடுக்கணும். சபை தான் திறப்பில் நிற்கணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருது. இப்போ எங்களோட பொறுப்பு, நாங்கள் மனசாட்சிப்படி வாழணும். அப்போ தான் கர்த்தர் எங்களுக்கு வெற்றி தருவார். போன டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தார். 2021 எழுப்புதல்னு சொன்னார். அப்படி ஒரு எழுப்புதல் வர வேண்டும் சொன்னால் கர்த்தர் ஒரு ஜனாதிபதியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். அதனால் 2 கரங்களை ஏற்றி யார் வந்தாலும் சரியென்ன கர்த்தர் எங்களோடு பேசுவார். இவர் தான் வருவார். சபை சொல்லணும். ராமே சொல்லுங்க. என்ன, இவரைத்தான் கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். அதான் ப்ரொஃபட்டிக்கல், தீர்க்க தரிசனம். என்ன, அதை சொல்ல சபை பயப்படுது. சபை மழுங்கி கொண்டு போகுது. திருமண வீட்டில் மணமகளை தான் திருமணம் செய்யலாம், தோழியை திருமணம் செய்யலாம். சில விளங்குதா? சபை உறுதியாடியாகணும். ராம சொல்லுங்க. இலங்கைக்கு தேவை தீர்க்கதரிசிகள். we need prophet. ராம சொல்லுங்க. இலங்கைக்கு 2 வேக்கன்சி இருக்கு. ஒன்று தீர்க்கதரிசி, ஒன்று சுவிசேஷகர். பாஸ்டரால நிறைஞ்சு வழியுது.
விழுந்தா பாஸ்டர், உட்கார்ந்தா பாஸ்டர், நின்றா பாஸ்டர். புரிகிறதா? ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் எழுப்பணும். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி தருகிற காலம் வருது. 2 கரங்க நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. ஆண்டவரே சொல்லுங்க, சபை தீர்க்கதரிசி நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தீர்க்கதரிசி நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே வெளிப்பாடு வர ஜெபிக்கிறோம், வெளிப்பாடுகளை வர ஜெபிக்கிறோம், சபை கூடி வர ஜெபிக்கிறோம், சபையின் பிரிவினை இல்லாமல் இருக்க ஜெபிக்கிறோம், எல்லா சபைக்கும் தரிசனம் கொடுக்க ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணுவோம், எங்களோட வாக்குத்தத்தத்தை கொடுத்து சபையில வாலிபர்கள் பாதுகாக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். திறப்பின் வாசல நிக்கிற வாலிபர்கள் 2 கரங்களை ஏற்றி வாலிபர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லா சபையிலும் இருக்கிற வாலிபர்கள் ஒரு இடத்துக்கு கூடி வர, வாலிபர்கள் தேவையப்பா. வாலிபர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. வாலிபர்கள் எங்களுக்கு தேவை, வாலிப உள்ளங்கள் எங்களுக்கு தேவை. வாலிபர்கள் வேதத்தை பிடித்து ஆண்டவரே, வாலிப எல்லா சபையிலும், திருச்சபை இலங்கையில் இருக்கிற எல்லா திருச்சபையின் வாலிபர்கள் முன்னுக்கு போக ஜெபிக்கிறோம். கண்களை மூடுங்க, வலது கரம் எடுத்து தலையில வைங்க. பாஸ்டர் ராஜன் பிரீச் பண்ணார், தகர்க்கப்பட்ட கல் பலிபீடம். ஆவியானவர்களை தான் கொண்டு வர முடியும். ஒரே சபையில் ஆராதிக்கிறீங்க, ஆனா பிரிவினை. பெந்தெக்கோஸ்து சபை ஆவியில நிறைஞ்சு வழியணும். பெந்தெக்கோஸ்து சபை வார்த்தையில நிக்கணும். பெந்தெக்கோஸ்து சபை பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படணும். உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பேசினார். கர்த்தருக்கு காண்பிக்கிற நேரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரே எங்களை கட்டுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எங்களை கட்டுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே எங்களோட குடும்பத்தை கட்டுங்கப்பா, எங்களோட சபையை கட்டுங்கப்பா, எங்களோட தேசத்தை கட்டுங்கப்பா, எங்களோட ஐக்கியத்தை கட்டுங்கப்பா, எங்களோட உறவுகளை கட்டுங்கப்பா. ஆண்டவரே எங்களோட குடும்பத்தில் ஒரு உறவை பிரிவினை ஆவியை நாங்கள் துரத்துறோம். இன்றைக்கு நான் கட்ட போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் எலியாட கைக்கு போனவன் ஆவியான்ற கைக்கு நான் போகிறேன் ஆண்டவரே. அங்கே ஒரு அக்கினி எழும்பி வரட்டும் ஐயா, ஒரு அக்கினி எழும்பி வரட்டும் ஐயா. என்ற குடும்பம் கர்த்தர் தான் தெய்வம் என்ற ஆராதனைக்கு ஓடி வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் தனியாக வந்திருக்கிறேன், என்ற குடும்பத்தோடு நான் வரேன். 2 கரங்களை நல்லா உயர்த்துங்க. இந்த தேசத்தில் வர்ற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு வர, மலைய மக்கள், இந்திய வாழ் மக்கள், தமிழ் மக்கள், மட்டக்களப்பு மக்கள், திருகோண மக்கள், யாழ்ப்பாண மக்கள், வன்னி மக்கள், கொழும்பு மக்கள்னு பிரிஞ்சு இருக்காதபடிக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பும் கிருபையும் வர 2 கரங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஆண்டவரே தமிழ் மக்கள், ஆண்டவரே, ஆண்டவரே தமிழ் மக்கள், ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு போடும். இனி தமிழ் மக்கள் மத்தியில் அழிவு வேணாம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே இனி தமிழ் மக்கள் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போக வேணாம் ஐயா. தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கிருபையை கட்டளையிடுங்க இயேசுவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பாஸ் அஜித் வந்து நடத்தின பிற்பாடு இன்னொரு பாஸ் நடத்துவார்கள். நாங்கள் சரியா 1 மணிக்கு நாங்கள் முடிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணினாலே ஜெயம் கிடைத்து விட்டது. ஆமென். எந்த கிறிஸ்தவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அங்கே ஜெயத்தை அவன் அடைந்து விட்டான் அர்த்தம். இவன் ஜெபிக்காம இருக்கிறானோ அவன் தோல்வி மேலே தோல்வியை அவன் அடைந்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். ஜெபிக்கிறவன் தோக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் எழுந்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அப்படி இன்றைக்கு நாங்கள் மிஸ்பா சர்ச்சாக ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென்.
இந்த நாட்களிலே எங்கள் தேசத்துக்கு அதிகமான ஜெபம் தேவைப்படுகிறது. ஒரு சரியான ஒரு தலைவர் தேசத்துக்கு தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். தேசம் மிகவும் மோசமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிலே நான் ஒன்றை உணர்கின்றேன். பாச சொன்னது போல போன வருஷத்துல ரேக்யூஸ்னு சொல்லுகின்ற அமெரிக்காவிலே 5வது தீர்க்கதரிசியாக இருக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் 2002ஆம் ஆண்டு முதல் தடவையாக காலி பிரதேசத்திலே ஒரு ஊழியர்களை சந்தித்து ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தினார். அந்த வேளையில் அவர் சொன்ன காரியம், நான் இந்த காலி பிரதேசத்தை சுற்றி கடற்கரையிலே அநேக பிணங்கள் மிதப்பதை நான் பார்க்கிறேன் என்று அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இடையிலே நிப்பாட்டி ஒரு வெளிப்பாடை சொன்னார். பிணங்கள் மிதப்பதை பார்க்கிறேன் என்று. வந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி கடல்களிலே பிணங்கள் மிதக்கும் என்று யோசித்தார்கள். 2002 வந்தார், 2003 நடந்தது, 2004 ஆரம்பித்தது. அவ்விதமாக எந்த பிணமும் மிதக்கப்படவில்லை. ஏதோ அவர் மாம்சத்தில் சொல்லிவிட்டார், இல்லாட்டால் பொய்யான ஒரு தீர்க்கதரிசனத்தை ஒரு வெளிப்பாடை சொல்லிவிட்டார் என்று எல்லார் ஊழியக்காரர்களும் நெய்த்திருக்கும் மலையிலே 2004 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சுனாமி வந்தது உங்களுக்கு தெரியும். சுனாமி வந்த பின்பாக அவர் சொன்ன விதமான பிணங்கள் மிதக்க ஆரம்பித்தது கடற்கரைகளிலே. எல்லோருக்கும் பயம் ஏற்பட்டது. எவ்விதமாக இந்த காரியத்தை சொன்னார் என்று அவரை தேடி ஆராய்ந்து பார்க்கும் வேளையிலே திரும்பமாக அவர் இலங்கை தேசத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் போகும்படியாக என்று சொல்லி திரும்பமாய் வந்தார். அதுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலிருந்து தீர்க்கதரிசனம் சொன்னார். இலங்கையில் ஒரு ஜனாதிபதி ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜனாதிபதி அசைக்க முடியாத ஜனாதிபதி. ஆனால் தேவன் எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எதுக்கும் தகுதியில்லாத ஒரு ஜனாதிபதியை இவரை தள்ளிவிட்டு அவரை கொண்டு வரப் போகிறார் என்று அமெரிக்க தேசத்திலிருந்து தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்த வேளையில் சூழ்நிலையை பார்க்கும் வேளையிலே இருந்த ஜனாதிபதியை எவ்விதத்திலும் அசைக்க முடியாது என்று நாங்களும் நினைத்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன விதமாக அவர் அசைக்கப்பட்டார். சுகாதார அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் ஜனாதிபதியாக ஆண்டு கொண்டு வந்தார். இப்பொழுது அவர் இருக்கின்றார். அதுக்கு பின்பாக அவர் இலங்கை தேசத்துக்கு ஆண்டு போகும்படியாக சொல்லி போன வருஷம் வந்தார். வந்து சொன்ன காரியம், இலங்கை தேசத்திலே விக்கிர கோட்டைகள் அசைக்கப்படும். அது மாத்திரமே எழுப்புதலுக்காக சில விதைகள் விதைக்கப்படும் என்று சொன்னார். அதை குறித்து பெருசாக நாங்கள் யோசிக்கவில்லை. நாங்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி விக்கிர கோட்டைகள் அசைந்ததை பார்த்தோம். எழுப்புதலுக்காக சியோன் சபையிலே விதைகள் விதைக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்ன காரியம் 2019 இருந்து எழுப்புதல் 2021 மட்டுமாக எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்கப் போகிறது என்று. ஆமே, சொல்லப்பட்ட அந்த 3 காரியங்கள் உண்மை என்று அறிந்த பின்பாக அந்த எழுப்புதலுக்காக இப்பொழுது சபை ஆயத்தமாய் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிலர் சுகமான காரியங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் என் ஆவிக்குள்ளாக நான் பார்க்கும் வேளையிலே எந்தெந்த தேசங்களிலே எழுப்புதல் நடந்ததோ அந்த தேசங்கள் ரொம்ப உபத்திரத்துக்குள் கடந்து போனதை நான் பார்த்திருக்கின்றேன். பொருளாதார நிலையிலே மிகவும் கீழ் தள்ளப்பட்டதை பார்த்திருக்கிறேன். ஜனங்கள் தங்கள் ஞானத்தை பலத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கதறி அந்த எழுப்புதலை அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இதனாலே வருகிற ஜனாதிபதி சில வேளை உபத்திரத்தை உண்டு பண்ணுகிற ஜனாதிபதியாக இருக்கலாம். காரணம் என்ன? எழுப்புதல் வர வேண்டும் என்றால் உபத்திரத்துக்குள் போனால் தான் எழுப்புதல் வரும். அமெரிக்க சரித்திரத்திலேயே அமெரிக்கர்கள் சபைக்கு போவதில்லை. வயது போன ஒரு 50 பேர் ஒரு பெரிய சபையில் உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தகர்த்தப்பட்டதோ அதுக்கு பின்பாக அமெரிக்க ஜனங்கள் சபை நிரம்பி வழிய ஆரம்பித்தது. சபையை தேடி ஆரம்பித்தார்கள். இப்படி திரும்பமாக சுகத்துக்குள் போய் உலக ஆசாபாசங்கள் இருக்கிறார்கள்.
அதிலிருந்து என்ன தெரிகிறது? உபத்திரம் வரும் வேளையிலே ஜனங்கள் தேவனை கதறி தேடுவார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்கள் சபையிலே கூட அநேகர் இல்லை. ஆனபடியால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எழுப்புதலுக்கு உபத்திரம் தேவை. நாங்கள் கசக்கப்பட வேண்டும், நாங்கள் நெருக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்திலே ஜனாதிபதி மோடி ஒரு தினம் வந்தார். அநேகர் உபத்திரங்கள் RSS சொல்லுகின்ற இயக்கத்தினாலே அநேக உபத்திரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டது. எல்லோரும் ஜெபம் பண்ணினார்கள். திரும்பமாக மூடி வந்திருக்கிறார். இப்பொழுது சபைகள் அதிகமாக ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்திய தேசத்துக்கு எழுப்புதல் வரப்போகுது என்பதற்கு அது காரணமாக இருக்க போகிறது. ஆமே, எங்கள் தேசத்தை எழுப்புதல் வேண்டுமா? ஜெபம் தேவை, நெருக்கப்பட வேண்டும், உபத்திரங்களுக்கு போக வேண்டும். அப்போதான் இந்த தேசம் 2,35,00,000 இருக்கிற தேசம் இயேசுவை தேட ஆரம்பிக்கும். ஆண்டு வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு முன்பாக இந்த தேசம் இயேசுவின் தேசமாய் மாறுவதை எங்கள் கண்கள் பார்க்க வேண்டும். எங்கள் சொந்தங்கள் மாறுவதை பார்க்க வேண்டும். ஆனபடியால் ஜெபித்துக் கொடுங்கள். கர்த்தருடைய சித்தம் எப்படியோ அப்படி நடக்கட்டும். இது வந்தாலும் தேவராஜ்யம் தேசத்திலே கட்டப்படுவது நிச்சயம். ஆமென். அதை யாரால் நிப்பாட்ட முடியாது. இந்த தேசம் இயேசுவின் தேசமாய் மாறுவது நிச்சயம். அதுக்காக நாங்கள் எல்லோரும் செயல்பட போகிறோம். ஆமென். ஒரு பாடலை பாட போகிறோம். பிதாவே நன்றி சொல்லுது. எல்லாரும் எழுந்து இந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை ஆராதித்து, எனக்கு பிடித்த ஒரு தலைப்பை உங்களுடைய பாஸ்டர் என் கையில் தந்திருக்கிறார். பின்மாரிக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படியாக. எனக்கு பிடிக்கமான காரியம். இத்தனை வருஷங்களாய் இந்த எழுப்புதல் தேசத்துக்கு வர வேண்டும் என்று நான் கதறி இருக்கின்றேன். இந்த பாடலை பாடி நாங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்காக நாங்கள் எல்லோரும் கூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. பின்மாரி காலத்து
மழையை கத்திரத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறோம். வாசிக்க கேட்போம். கோஷிக்கலாம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். வேண்டிக் கொண்டால் பின்மாறி மழையை கர்த்தர் எங்கள் மேலே ஊற்றுவார், தேசத்தின் மேலே ஊற்றுவார். இந்த பின்மாறி மழை என்றால் என்ன? எழுப்புதல். அந்த எழுப்புதலை நாங்கள் வேண்டிக் கொண்டால், அதுக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தினால், நாங்கள் ஒருமனப்பட்டால் இந்த பின்மாறிய கர்த்தர் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆனால் எந்தெந்த தேசங்களிலே பின்மாறி ஊற்றப்பட்டதோ அந்த தேசங்கள் இயேசுவின் தேசங்களாக மாற ஆரம்பித்தது. ஆமென். ஆனால் இந்த தேசமும் இந்த பின்மாறி ஊற்றப்படும்பொழுது 160% ஜனங்கள் இயேசுவின் ஜனங்களாக மாறப்போகிறார்கள். அதுதான் இந்த எழுப்புதல் இருக்கின்ற பெரிய வல்லமை. எழுப்புதல் என்றால் என்ன என்று சொன்னால், பரலோகமானது பூலோகத்தை அக்கிரமம் பண்ணுகிறது, அதனுடைய பார்க்கணும், அதை ஆளுகை செய்வது. இதுதான் பரிசுத்தாவின் ஆளுகை. தேசத்தைக்கு மேலே வந்து இறங்குவதுதான் இந்த பின்மாறி, இந்த எழுப்புதல். உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா தேசத்திலே, முஸ்லிம்கள் இருக்கிற தேசத்திலே இந்த எழுப்புதலை கொஞ்ச நாட்களாய் அந்த தேசத்திலே பார்த்து வருகிறோம். வீதிகளிலே ஜனங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்டு முழங்கால் படியிட்டு கதறுவதை நிறைப்பான வீடியோ கிளிப்ஸ்லே நாங்கள் பார்த்தேன். பாடசாலையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்குள் நிறைப்பான உள்ளம் உடைக்கப்பட்டு அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு இயேசுவே இயேசுவே என்று அழுது செபிப்பதை இந்தோனேஷியாலே நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பிலிப்பைன்ஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே சில கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானிலே சில கிராமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கிட்டடியிலே 1,00,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்குள் கடந்து போனார்கள். ஆமே, அவ்விதமான ஒரு காரியம் இலங்கை தேசத்தின் மேலே வரப்போகிறது. அல்லேலூயா. இலங்கை தேசத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை உடைக்க போகிறார், பாவ உணர்வுகளை உண்டு பண்ண போகிறார், விக்கிர ஆராதனைகள் மேலே வெறுப்பை உண்டு பண்ணி உண்மையான தேவனை நோக்கி இந்த ஜனங்கள் கதறும்படியாய் உள்ளத்திலே அவர் கிரியை செய்ய போகிறார். இந்த எழுப்புதல் வரும் வேளையிலே இரவு பகலா ஜனங்கள் வீதிகளை கதறுவார்கள். அவர்களை சபைக்கு கொண்டு வந்து இயேசுவை பற்றி அறிவிக்கும் வேளையிலே அவர்கள் தாங்களாகவே உள்ளத்தை திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த நாளே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சபையில் இருந்து கதறும் வேளையிலே இரவு பகலாய் ஆராதனைகள் சபையில் நடக்க ஆரம்பிக்கும். இரவு பகலாய் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நாட்கள் ஒரு மறக்க முடியாத நாட்களாய் இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தோனேஷியாவிலே 400 பேர் இருந்த சபை மூடப்பட்டு பெரிய ஒரு ஸ்டேடியத்தை எடுத்து இப்பொழுது 40,000 பேராய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எழுப்புதல் வரும்போதே சபைகள் மூடப்பட்டு இடம் போதாத இருப்பதனாலே பெரிய பெரிய மண்டபங்களை, பெரிய பெரிய ஸ்டேடியங்களை எடுத்து ஆராதனை பண்ண ஆரம்பிக்க வேண்டி வரப்போகிறது. அவ்விதமாக ஜனங்கள் சபைக்குள் உள்வாங்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனபடியால் நாங்கள் எல்லோருமாக கரங்களை உயர்த்தி, அப்பா, அந்த எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே இந்தோனேஷியா தேசத்திலே நீ கொடுத்தீங்களே, கொரியா, தென் கொரியாவிலிருந்து எழுப்புதலை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நீங்க வேல்ஸ் பட்டணத்திலே கொடுத்தீங்களே, அதுபோல ஆண்டவரே இதோ இலங்கையிலும் ஆண்டவரே இந்த எழுப்புதலை ஆண்டவரே நீ கொடுக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்ள போகிறோம். வேதம் அதுதான் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளும் வேளையிலே அந்த பின்மாறிய கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேலே ஊற்ற ஆயத்தமாயிருக்கிறார். ஓ, thank you Holy Ghost. ஓ, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவை அறிய வேண்டும் ஐயா. எங்கள் தேசம் இயேசுவின் தேசமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற விக்கிர
கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுதான் தெய்வம் என்று அன்றே முழங்கால் யாவும் உடங்கும்படியாக ஆண்டவரே ஒரு எழுப்புதலை இந்த ஸ்ரீலங்கா தேசத்தின் மேலே ஊற்றுவீராக ஆண்டவரே, ஊற்றுவீராக ஆண்டவரே, ஊற்றுவீராக ஆண்டவரே. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் வேளையிலே அந்த எழுப்புதலை தேசத்தின் மேலே அவர் ஊற்றப் போகிறார். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் தேசமாய் சேர்ந்து ஆயத்தமாய் இருக்கிறோம், சபைகளாய் சேர்ந்து ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பின்மாரியை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஓ ஷிகால் அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆத்ம எழுச்சி கூட்டங்கள் பெருக வேண்டும், சுவிசேஷ கூட்டங்கள் பெருக வேண்டும், வாலிப எழுப்புதல் கூட்டங்கள் பெருக வேண்டும், ஆவிக்குரிய கருத்தரங்கள் பெருக வேண்டும். கிராமங்கள் எல்லா கிராமங்களிலும் சபைகள் கட்டப்பட வேண்டும், சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும், பரலோகம் வல்லமை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை கேட்போம். அப்பா இந்த காரியம் எல்லாம் நடக்கப்பட வேண்டும், பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நோக்கி பாருங்க, எங்கள் தேசத்தை நோக்கி பாருங்க, எங்கள் தேசத்தை நோக்கி பாருங்க. 30 வருஷமா யுத்தத்திலே அநேகர் அழிந்தோம் ஐயா, அநேக வாலிபர்களை இழந்தோம் ஆண்டவரே, அநேக சொத்துக்களை இழந்தோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தின் மேலே உடைய கிருபையாய் இறங்குங்க, உடைய இரக்கத்தின் கரங்களை எங்கள் தேசத்தின் மேலே வைங்க. எங்களுக்கு ஒரு பின்மாறி வேண்டும், எங்களுக்கு ஒரு எழுப்புதல் வேண்டும். எங்கள் தேசம் இயேசுவின் தேசமாய் மாறுவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன் அதுக்கான கிரியம் கூட செலுத்தப்பட்டாயிற்று. இனி எழுப்புதல் வர வேண்டாம். நான் சயின்ஸ் சர்ச்சில் பாஸ்டர் ரமேஷுடைய மனைவியோடு நான் பேசுவேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 2 மாசத்துக்கு முன்பாக நான் ஒரு தரிசனம் கண்டேன். அநேக வெள்ளை உடுப்பு போட்டு சிலுவை கொடிகளை போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்திலே நடப்பதை நான் பார்த்தேன். எனக்கு புரியவில்லை பாஸ்டர், அந்த சிலுவை கொடி எதற்காக, ஏன் வெள்ளை உடுப்பு போட்டு ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் மட்டக்களப்பிலே ஊர்வலமாய் போகிறாங்க, புரியல. இது எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். இது நடக்க போகிறது சிஸ்டர். அதுக்காக தான் உங்க புருஷன் விதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு சபையில ஜனங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது உங்கள் பிரதேசத்தில் மாத்திரம் இலங்கை பூராகவும் இதுமாய் சிலுவை கொடி பறக்கப்பட போகிறது, சிலுவை கொடி பறக்கப்பட போகிறது. அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லவில்லை. அவங்க கதறி அழுதாங்க, பாஸ்டர் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது, என் புருஷன் எழுப்புதலுக்காய் விதைக்கப்பட்டது நினைத்து என்று சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் சயின்ஸ் சர்ச்சில் இருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளும் எழுப்புதலுக்காக விதைக்கப்பட்ட விதைகள், எழுப்புதலுக்காக விதைக்கப்பட்டார்கள். எங்களுக்காய் கிரியம் செலுத்தப்பட்டாயிட்டு, தேசத்துக்காய் கிரியம் செலுத்தப்பட்டாயிட்டு. இனி நாங்கள் எழுப்புதலை ரிசீவ் பண்ண வேண்டிய காலம். ஒருமனப்படும் வேளையிலே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் வேளையிலே, சபைகளிலே எழுப்புதலுக்காக இயங்கும் வேளையிலே, கதரும் வேளையிலே, வேண்டிக்கொள்ளும் வேளையிலே அந்த பின்மாறி மழையை கர்த்தர் எங்கள் தேசத்திலே ஊற்றுவார். பரலோக பிதாவே, இந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடும்படியாய் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. மிஸ்பா சர்ச்சுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு தேவையான ஒரு காலத்திலே இந்த ஜெபத்தை அவர்கள் அறை கூவி இருக்கிறார்கள், ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, ஜனங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு காலம், அதுக்கு பின்பாக எழுப்புதலுக்கு நாங்கள் போக வேண்டிய காலம், அதுக்கு பின்பாக உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாகிற காலம், மிக முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தை ஆண்டவரை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர், இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்க போறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஜெபங்கள் விருதாய் போனது இல்லப்பா, எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் நான் கேட்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, கேட்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டுட்டீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிங்க,
பாசருக்காக நிற்கிறோம், ஜெபிக்கிறோம் ஐயா. பாசரையும் ஆண்டவரே, மனைவி, பிள்ளைகள், அன்றுவரே இந்த சபை ஊழியக்காரர்கள் இன்னும் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக அன்றை பாடுபடவும், அநேக ஜெபங்களை அநேக இடங்களிலே இன்னும் செய்யவும் அன்றைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதில் ஆண்டவரே அநேகர் இணைந்து கொள்ள கிருபை கொடுங்க. இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் சாரங்கபாணியை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய கிளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் இந்த தேசத்தில் இருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. தேசத்தின் மேலே பாரமுள்ள இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் இந்த தேசத்தில் எழும்பி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நீக்க கிருபை தாங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வலதுகரம் ஏற்றுவோம், கர்த்தரை நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் கட்டும் பொழுது இஸ்ரவேல் என்னதமா செய்தாங்க? பாகாலுக்கு முன்பதாக நிர்வாணமா நின்றாங்க, பிள்ளைய பலி கொடுத்தாங்க, விக்கிரகங்களை கட்டி அணிச்சு விபச்சாரம் செய்தாங்கன்னு வேதம் சொல்லுது. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஜனங்களே இருக்கல, தூரத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, சபை கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு போகும் நேரம் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுறார். இன்றைக்கு சபைக்கு தெரியல தேசத்துல என்ன நடக்க போதும். விசுவாசி இன்னும் புரிஞ்சு கொள்ள இல்லை தேசத்துல எப்படி நாங்க வாழ போறோம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு எழுப்புதலை கொண்டு வர்ற வண்ணமாக நீயாக இருக்கணும். இந்த சபைக்கும் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் கொண்டு வர நீ எழுப்புதலுக்கு முன் வரிசையில் நில். கர்த்தர் உனக்கு வெற்றி செய்வார். அலங்கோலமா இருந்தது இஸ்ரவேல், அலங்கோலமா கிடந்தது. நான் கர்த்தர் அந்த ஜனத்தை விட இல்லை. ஒரு எலியா எழுப்பின வண்ணமாக இன்றைக்கு கர்த்தர் திருச்சபையில் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். உன் கண்களினால் காண வேண்டும். உன் கண்கள் அடுத்த தலைமுறைக்கு காணத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றணும். அடுத்த தலைமுறை கர்த்தருடைய வல்லமையை காணும் வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 கரங்கள் உயர்த்துவோம். ஆண்டவரே, உண்ட இருதயத்தை ஒப்புக்கொடு, இருதய ஒப்புக்கொடு. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசு ஆவியானவரே, ஆண்டவரே, எனக்கு விட்டு கொடுக்க மனம் தாங்கப்பா, எனக்கு விட்டு கொடுக்க மனம் தாங்கப்பா, எனக்கு மன்னிக்க மனம் தாங்கப்பா, மன்னிக்க ஆண்டவரே, மன்னிக்க மனம் தாங்கப்பா. ஆண்டவரே, எரிச்சலின் ஆவிய என்னை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. இயேசுவே கேளுங்க, வலது காலம் போய் கேளுங்க, 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 கேளுங்க. இயேசுவே, கோடி மக்கள் ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இலங்கையிலே என் கண்கள் காண வேண்டும். இயேசு வந்து என்னை கொண்டு போய் அந்த சிலுவை அவள் மறிச்சு போனாள். இயேசு சொன்னார், அவள் நித்ததையாக இருக்கிறார். ஏய் தழுதுகாமி, எழுந்திரு,
அவள் விழித்து கொண்டாள். விழித்து அவள் தும்மல் செய்தாள். ஆண்டவர் சொன்னார், அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள். சபை வார்த்தையினாலே போஷிக்கப்படும். வார்த்தை இல்லாதபடித்தான் குழப்பம், வார்த்தை இல்லாதபடித்தான் மன்னிப்பு இல்லை, வார்த்தை இல்லாதபடித்தான் பரிசுத்தம் இல்லை. வார்த்தை அவளுக்கு போஜனம் கொடுங்க. போஜனம் இல்லாதபடியால் அவள் மரித்து போய்த்தாள் என்றார். இயேசு வருகிற இடத்துல கர்த்தர் விழித்து கொள்ளும். இயேசுவுக்கு முதலிடம் கொடு. ஒரு ஆமே சொல்லுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடு. உங்க இருதயத்துல இயேசுவுக்கு முதல் இடம் இருந்து போனால் தும்மல் நிச்சயமாய் வரும், எழுப்புதல் நிச்சயமாய் வரும். 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒரு தும்மல் வர, எங்கள் சபையில ஒரு தும்மல் வர, எங்கள் தேசத்திலே ஒரு தும்மல் வர, எங்கள் ஜெபத்திலே ஒரு தும்மல் வர. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை நாங்கள் காண, ஒரு மகிமையான தும்மலை எங்கள் மத்தியிலே அனுப்பிவிடும் ஐயா. இயேசு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஓ ரீகா மாக்கா ராக்கா மாக்கா ஷா, ஓ ரபா கா மாக்கா ஷா. ஓ இயேசுடைய கண்கள் அவள் நித்திரையாய் இருக்கிறார். சபை நித்திரையாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் எழுப்புவார். சாக இல்ல, எழுப்புற கர்த்தர். 2 கரங்கள் நல்லா உயர்த்துவோம். எல்லா மாவட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா மாவட்டத்துக்கு தேவ மனுஷருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா மாவட்டத்துக்கு தேவ ஊழியருக்காக. ஆண்டவரே, 50, 100, 1000, 500, 10 ஜெபிக்கிற எல்லா மாவட்டத்தில் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் சத்தமா ஜெபம் பண்ணுவோம். சத்தமா உயர்த்துங்க. நேரம் ஓடிக்கொண்டு போறதுக்கு எங்கள் மத்தியில் இருக்க பாஸ்டர் நோயில் போல் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பிலே நிற்கும்படியாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து முரட்டாட்டந்தனம் பண்ணி வணங்கா கழுத்துள்ளவர்களாய் வனாந்தரத்திலே தேவ கோபாக்கினை காணாகி மரிக்க போனதான நேரத்திலே மோசே என்று சொல்லப்படுகிறதான் ஒரு மனுஷன், ஆண்டவரே இத்தனை ஜனங்களை வனாந்தரத்திலே அழித்து போடும்படியாகவா நீர் அழைத்து வந்தீர் என்று சொல்லி ஏனைய ஜனங்கள் கேட்காதபடிக்கு நீர் அவர்களை மன்னிப்பீராக என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வார்த்தையின் நிமித்தமாய், நீர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய், உன்னுடைய பரிந்து பேசுதலின் நிமித்தமாய் இந்த ஜனங்களை நான் அழிக்காதபடிக்கு மன்னித்தேன் என்று சொல்லி சொன்னது போல அன்று சிதைந்து கிடந்த, உடைந்து கிடந்த, சின்னா பின்னமாகி இருந்த பலிபீடத்தை ஒரு எலியா சொப்பனிட்டு பலி செலுத்தி நானும் நீங்களும் ஆராதிக்கிற யெகோவா தேவன் மாத்திரமே தேவன் என்பதாய் எல்லா பாகாளுடைய தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுக்கு முன்பதாக முகம் குப்புற விழும்படியாக ஒரு எலியா அத்தனை ஜனங்களையும் மறுபடியுமாய் தேவன் பட்சமாய் திருப்ப முடியும் என்று சொன்னாள். இதை சிதைந்து போயிருக்கிறதான, உடைந்து போயிருக்கிறதான, என்ன நடக்குமோ என்று சொல்லி தெரியாதபடி கண்களாய்க்கிறதான இந்த இலங்கை தேசத்தை தேவன் பட்சமாய் திருப்புகிறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சபையை அல்ல, ஒரு கூட்டத்தை அல்ல, திரளான சேனையை அல்ல, ஒரு மனுஷன். ஒரு மனுஷனாய் ஏன் நானாய் இருக்கக்கூடாது? ஏன் நீங்களாய் இருக்கக்கூடாது? இன்று சபையாய் கூடி வந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். 2019 வருஷத்தின் 299வது நாளிலே நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால், நானும் நீங்களும் ஜீவனோடு கூட இருந்தால் மிகுதியான 167 நாட்கள் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் நம்முடைய கரத்திலே அல்ல, காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. காலத்தை கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் கிருபையாய் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அவருக்கு சித்தமானால், யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் ஜீவனோடு கூட இருந்தால் இன்னென்ன காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எனவே வரப்போகிறதான எலெக்ஷன் அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனை தான் நானும் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருஷத்திலே 25ஆம் திகதி நவம்பர் மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், இஸ்லாமிய தீவிரவாதிகளினால் இலங்கை தேசத்திலே ஒரு ஆபத்து உண்டு என்று சொல்லி. அதை கடந்த வருஷத்திலே, இந்த வருஷத்திலே ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் கண்கூடாய் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இனிமேல் வருகிறதான அரசாங்கம் இரும்பு அரசாங்கமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த வருஷத்திலே சொன்னார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி விழிப்புணர்வு ஆராதனையிலே கர்த்தர் பேசினார். எந்த அரசாங்கம் வந்தாலும், யார் வந்தாலும், இனிமேல் வரப்போகிறதான அரசாங்கம் வந்து அது இரும்பு அரசாங்கமாய் இருக்கும். மாத்திரமல்ல, தேவன் சொன்னார், சேர முடியாதபடிக்கு கட்சிகள் பிரிந்து போவார்கள், உடைந்து போவார்கள் என்று சொல்லி. அது இந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷன் தேவை. ஒரு மனுஷனாய் நானும் நீங்களுமாய் மாற வேண்டும். இந்த நாளிலே ஜெபித்து ஒரு சபையாய் கூடி வந்து ஜெபித்தோம், முடிந்து விட்டது என்று சொல்லி போகிறதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. எலெக்ஷன் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் தேவனுடைய வருகை பரியந்தம் நானும் நீங்களும் ஜீவனோடு கூட இருக்கிற அத்தனை நாட்களும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியதான திறப்பிலே நிற்கிறதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை, ஒரு தனி மனுஷன் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படிக்கு. ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது கேப், கேப், ஒரு இடைவெளி தேவனுக்கும் தேசத்துக்கும். அந்த இடைவெளியிலே நாம் நிற்கும் பொழுது, தனி மனுஷனாய் தனி மனுஷியாய் நாம் நிற்கும் பொழுது தேசத்தை தேவன் காக்கிறவராய் இருக்கிறார்.
நடக்கவிருக்கிறதான ஜனாதிபதி எலெக்ஷனுக்காகவும் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுக்காகவும் தேசத்தை சட்டங்களை நிர்மாணிக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பாராளுமன்றத்துக்காகவும் பாராளுமன்றத்தில் ஏற்பட போகிறதான் 225 சபை உறுப்பினர்களுக்காகவும் 22 தேர்தல் மாவட்டங்கள் 9 மாகாணங்கள் கட்சிகள் கட்சி தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் முப்படையினர் இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்பாதபடிக்கு சரியானதை சொல்லுகிறதான ஊடகங்கள் இப்பேற்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலே இந்த இலங்கை தேசத்திலே உருவாக வேண்டும். இந்த விசேஷமாய் வரப்போகிறதான ஜனாதிபதி தேர்தலிலே கர்த்தருக்கு சித்தமான ஒரு தலைவரை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறதற்கு தான் சபை இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் சொல்லுகிறது, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் அதிகாரங்களுக்காய் ஜெபிக்க வேண்டியதும் தான் சபையினுடைய வேலை. அதை செய்யும்படிக்கு இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபையாய் இந்த நாளிலே சேர்ந்து இந்த சொல்லப்பட்டதான காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். ஜெபித்து இதோடு கூட முடிந்து போகக்கூடாது. தேவனுடைய வருகை பரியந்தம் நம்முடைய தேசத்துக்காய், நம்முடைய சபைக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய சமுதாயத்துக்காய் திறப்பிலே நிற்கிற ஒருவனாய் நான் இந்த இடத்தை விட்டு மாறி செல்ல வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் கேட்போம், என்னை திறப்பிலே நிற்கிறவனாய் மாற்றுவீராக, திறப்பிலே நிற்கிறவளாய் என்னை மாற்றுவீராக. ஒரு ஆள் முன்னுக்கு லீட் பண்ணும் பொழுது சேர்ந்து ஜெபிக்கிறது லேசான காரியம், சேர்ந்து பாடுகிறது லேசான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு தேவ பலத்தினால் இடை கட்டப்பட்டவர்களாய், பலிப்பீடம் செப்பனிடப்பட்டவர்களாய் இருக்கிறதா இலங்கை தேசத்தின் 2,35,00,000 ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு, இந்த வனாந்தர பாதையிலே அழிந்து விடாதபடிக்கு தேவன் வெளிப்படும் பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஒரே ரூபத்திலே மறுரூபமாகிறதான கூட்டத்திலே நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மை தேசத்தை ஆசீர்வதிப்பாராக, தேசத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாங்கள் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. இந்த நாளில் அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. எல்லாரும் ஒரே சத்தத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே தேவனிடத்தில் இந்த தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். வரப்போகிறதான நியமிக்கப்பட போகிறதான ஜனாதிபதி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கட்டும். தேவன் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார், வரப்போகிறதான அரசாங்கம் ஒரு இரும்பு அரசாங்கமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த இரும்பு அரசாங்கத்தையும் நடத்தத்தக்கதான அந்த அதிகாரத்தை தேவன் உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்திருக்கிறார். தேசம் ஜனாதிபதியினுடைய கரத்திலே அல்ல, மந்திரி பிரதானிகளுடைய கரத்திலே அல்ல, ராணுவ அதிகாரிகளுடைய கரத்திலே அல்ல. வேதம் சொல்லுகிறது, 127வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவருடைய பாடுகள் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதிலே இவ்வளவு பிரயாசப்பட்டும் அதை கட்டுகளுடைய பாடுகள் வீணாய் போகிறது என்று சொல்லி இந்த தேசத்தை கர்த்தர் உங்களையும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். ஜனாதிபதிக்காய், வரப்போகிறதான ஜனாதிபதிக்காய், முப்படையினருக்காய், இந்த எல்லா விதமான அரசாங்கத்தில் நியமிக்கப்பட போகிறதான மந்திர பிரதானிகளுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய தேசத்தில் நிறைவேறுவதாக. தேவ சித்தம் மாத்திரம் நடக்கட்டும். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகள், செப்பனிடப்பட வேண்டியதான ஸ்தானங்கள் அது செப்பனிடப்பட்டு உம்முடைய சமூகத்திலே தகுதி உள்ளவர்களாய், நேர்த்தியானவர்களாய், சரியான சுபாவத்தோடும் குணாதிசயங்களோடும் வந்து உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் நிமித்தமாய் தேசத்துக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி நேரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இதோ கேட்ட வார்த்தையின்படியும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஆராய்ந்து அதை சீர்படுத்தி செப்பனிட்டு உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம்.
வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, உம்மை பார்க்கவே முடியாது, உம்மை பார்க்கவே முடியாது என்று சொன்னால், அப்பேற்பட்டதான பரிசுத்தம் இல்லாத ஜெபம், நேர்த்தி இல்லாத சப்புனிடப்படாத ஜெபம் எப்படி உம்முடைய சிங்காசனத்தை நோக்கி வரும்? எங்களை மாற்றுவீராக, உம்மை போல மாற்றுவீராக. தேவன் சொன்னீரே, நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமானது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகை மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் இந்த தேசமும் உமக்குன்பதாய் நிற்க, உம்முடைய வருகையிலே வெளிப்பட இந்த தேசத்தை கர்த்தர் உம்முடைய கரத்தில் ஏற்றுக்கொள்வீராக. இந்த தேசம் எங்களை அறியவில்லை, ராஜாக்கள் அறியவில்லை. ஆனால் ராஜாக்களுக்கு முன்பதாய் நம்மை காண்பிக்கிறதான ஒரு காலகட்டத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகாபுக்கு முன்பதாய் எலியாவை காண்பிக்கத்தக்கதான அந்த நேரம் இந்த நேரமாய் இருக்கிறது. இந்த தேசம் நம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நேரமாய் இருக்கிறது. தேசத்தின் எலெக்ஷன், அதிலே போட்டியிடுகிறதான ஜனாதிபதி, உறுப்பினர்கள், அவர்களுக்கு சாதகமாய் இருக்கிறதான ஜனங்கள் இந்த தேசத்தில் எந்த ஒரு பொல்லாப்பையும் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு நீதியான எலெக்ஷன் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏனென்றால் நீரே நியாயாதிபதி என்பதாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. இந்த இலங்கை தேசத்துக்காய் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் என்னையும் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் கர்த்தர் மாற்றும். சபைக்காய், சபை போதருக்காய், அவரை நம்பி கொடுத்த அவருடைய குடும்பத்துக்காய், இந்த குடும்பத்தை நம்பி கொடுத்த இந்த திரளான மந்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் அவரோடு கூட சேர்ந்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு